Good morning, good morning. Yeah, lecture number 10. Thank you, thank you. Lecture number நம்ம 10th lecture பார்க்குறோம் தெர்மோடைனமிக்ஸில். ஓகேங்களா? தெர்மோடைனமிக்ஸில் 10th lecture. அப்போது தெர்மலில் மொத்தமாக தெர்மலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 27 30 லெக்சர்ஸ் 23 சரி ஞாபகம் எனக்கு. மோர் தென் 30 லெக்சர்ஸ்க்கு மேலே தெர்மல் மட்டுமே பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் பார்த்து மிஸ் பண்ணிவிடக்கூடாது. சரியா? சரி, ஓகே, பார்க்கலாமா? சரி. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அடியபட்டிக் ப்ராசஸ் இன்னைக்கு பார்க்கணும். 3 ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். 3 ப்ராசஸ்லையும் ஒரு 9 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்படிதானப்பா? 3 ப்ராசஸ்லையும் 9 பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் பார்த்தோம். ஆமாம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு குட் மார்னிங்ப்பா பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது செகண்ட் பேராமீட்டர் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா ஒர்க்கு பார்த்துருப்போம். ஸோ ஒர்க்கு தான் நிறைய பார்த்தோம் இல்லை. அதோட ஆர்ஜின் ஃபார்மில் வந்து பிவி லான் ஆஃப் V2/V1 இதை நம்ம நிறைய ஃபார்மேட்டில் எழுதலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு, கண்டிப்பாக ஹீட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒர்க்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். சரிங்களா? நம்ம கொடுக்குற ஹீட் வந்து ஒர்க்காக ஆனதான் ΔU0 ஆகும். ΔU0 ஆனதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் நமக்கு ஜீரோ. ஓகேங்களா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோ. ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஐடியல் கேஸ். இது யாருக்குப்பா? இது யாருக்கு மட்டும்தான் நீங்கள் போட முடியும்? ஐடியல் கேஸ்க்கு மட்டும்தான் மஸ்ட்டு. ஐடியல் கேஸ்க்கு மஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ΔU கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும். ரியல் கேஸ்க்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ΔU ஜீரோவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன? யூனிட் மாஸ் உள்ள சப்ஸ்டன்ஸை யூனிட் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு. அப்போ இந்த டெல்டி வந்து ஜீரோ ஆனதுனால நமக்கு என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி ஆகிடும்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்புறம் பல்க் மாடலஸ் பார்த்தோம். பல்க் மாடலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் வந்துச்சுப்பா, ப்ரெஷர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேற எதுவும் பார்க்கலன்னு நினைக்கலாம். கரெக்டுங்களாப்பா? 4 5 6 ஆயிடுச்சு. பிவி இப்போ கே 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 வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வரும்னா கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப், இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருக்கு வந்து பிவி இது முக்கியமான கிராஃப். அதாவது மற்ற கிராஃப்லாம் ஈஸியாக போடலாம். நம்ம கவனிக்க வேண்டிய கிராஃப் எதுனா இந்த பிவி கிராஃப். ஸோ அந்த பிவி கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்படி இருந்தாலே நமக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோமா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேவா? அண்ட் இதோட ஸ்லோப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால dp/dv வந்து -p/v. ஓகேங்களாப்பா? இதுதான் என்ன ப்ராசஸில் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் பார்த்தது. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னா இஸ் அ ஃபைனல் ப்ராசஸ். ஓகேங்களா? அடியாபட்டிக் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ப்பா? அடியாபட்டிக் ப்ராசஸ். எழுதிக்கலாமா எல்லாரும்? ஓகேங்களா? அடியாபட்டிக் ப்ராசஸ். ஓகே, அடியாபட்டிக் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடியாபட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? அடியாபட்டிக் ப்ராசஸில் நல்லா கவனிச்சுக்கணும்ப்பா. இதுக்கு முன்னாடி அடியாபட்டிக் வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பவுண்டரி நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன் டயாதெர்மல் பவுண்டரி, அடியாபட்டிக் பவுண்டரின்னு. ஸோ அடியாபட்டிக் அப்படின்னா என்னப்பா இருக்கும்? ப்ராசஸ்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகிறது தான் ப்ராசஸ்ஸு. அப்படி அந்த ப்ராசஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது என்ன இருக்காதுன்னு நம்ம சொன்னோம்? எஸ், அடியாபட்டிக்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. நம்ம சொன்னோம் அடியாபட்டிக் வால் போட்டிருக்கோம் இல்லையா? அடியாபட்டிக் பவுண்டரி. சரிங்களா? நோ, தெர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைப்பா? தெர் இஸ் நோ heat transfer. There is no heat transfer. யாருக்கும் அப்படின்னா குட் மார்னிங் between system and surrounding. சிஸ்டம்க்கும் அண்டு சரௌண்டிங்க்கும் உங்களுக்கு என்ன கிடையாதுப்பா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேராமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா?
ஓகே, இதெல்லாம் ஒரு நீட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடியபெட்டிக் ப்ராசஸ்ல எது ஜீரோ, ஹீட் கியூ ஜீரோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, there is no heat transfer between system and sun. அதுதான். எப்படி 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 சார் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாம எப்படி சார் அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது? ஏன்னா ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு ரெண்டுவே இருக்குப்பா. ஒன்று ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா ஹீட்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ற மூலயமா நம்ம ஸ்டேட் சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா வேற எப்படி ஸ்டேட் சேஞ்ச் பண்ணலாம்? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? டூயிங் ஃபாஸ்ட் கூலிங். கூலிங்கிறது ஹீட்டை எடுக்கிறது தானே, அது ஹீட்டை எடுக்கிறது தானே ப்ரெஷர். சொச்சோ, இவ்வளோ லெக்சர்ஸ் வந்துருச்சு. ஓ மை காட். எனர்ஜி இன்ட்ராக்ஷன் தான். அது என்ன எனர்ஜி இன்ட்ராக்ஷன்? கரெக்டுப்பா சந்தீப், கரெக்ட் கரெக்ட். கம்ப்ரஷன் பண்ணலாம் சார். ம், கம்ப்ரஷன் பண்ணலாம். வேற வேற வெரி குட், வெரி குட் சந்தீப். எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். அப்போ ஒர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கரெக்டா சொல்றது பார்த்தீங்களா? ஒர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கரெக்டா? ம், பாப்போமா? ஓகே, ஹீட்டர் இல்லைன்னா என்ன, ஒர்க்கை பிஸ்டனை வந்து நாங்கள் மேலேயும் கீழேயும் கம்ப்ரஷனும் எக்ஸ்பேன்ஷனும் பண்ணும்போது வி கேன் சேஞ்ச் த ஸ்டேட். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அடியபெட்டிக் ப்ராசஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறாங்க. சரிங்களா? அடியபெட்டிக் ப்ராசஸ். ஸோ ஐசோதெர்மல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொரு அரிசியாக எடுத்தாங்க, ஸ்லோவாக பண்ணாங்க, ஹாட் சோர்ஸ் கோல்டு சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அடியபெட்டிக் ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொன்னோம்னா, எகெயின் ஹீட்டிங் பண்ண முடியாது, கூலிங் பண்ண முடியாது. அப்போ ரெண்டே ரெண்டு தான் பண்ண முடியும். ஒன்று வந்து எக்ஸ்பேன்ஷனு, இன்னொன்று வந்து கம்ப்ரெஷன். எக்ஸ்பேன்ஷனு கம்ப்ரெஷன். டூரிங் எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரெஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஹீட்டிங் கூலிங்லாம் இருக்காது. சரிங்களா? சரி, அப்போ எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து ரெண்டு ரெண்டு இருக்குப்பா. ஆக்சுவலாக உங்கள் புக்கில் அதாவது ஸ்கூல் லெவலில் வந்து ஒரு ஒரு விஷயத்த கொடுக்கலன்னா போதும்னு பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ரெண்டு இருக்குப்பா. இது ரிவர்சபிள் அடியபெட்டிக்னு ஒன்று இருக்குது, அடி இரிவர்சிபிள் அடியபெட்டிக்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? பட் ரிவர்சபிள் அடியபெட்டிக்கை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு சிலிண்டர், சரிங்களா? சிலிண்டர் அதான் கார்னாட் இன்ஜின் இருந்துச்சுன்னா சிலபஸில் உங்களுக்கு செம்மையாக புரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ சிலிண்டரு, அப்புறம் நமக்கு பிஸ்டன். ஓகேங்களாப்பா? சிலிண்டர் பிஸ்டன். ஓகேங்களா? சிலிண்டர் பிஸ்டனு. இப்போ நம்ம என்னது ஐடியல் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஐடியல் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன் பண்ண போகிறோமா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன் பண்ணனாவே நம்ம ரைஸ் பேக் யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? கான்ஸ்டன்ட் வால்யூம்னா பிஸ்டனை லாக் பண்ணோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா எதுவுமே பண்ணல. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியாகி ப்ரெஷர் கம்மி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகிடுது. ஐசோதெர்மல் அப்போ தான் ரைஸ் பேக் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் ரைஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்ப்பா? ரைஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கேயே என்ன போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம் ரைஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அரிசி மூட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது. அப்படிதானே? அதான் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அடியபெட்டிக். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்களா, நல்லா கவனிங்க. இந்த ரைஸ் பேக் இருக்குல்லப்பா, இந்த ரைஸ் பேக்கை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு அரிசியாக எடுக்கலை. ஏன்னா ஒவ்வொரு ரைஸாக நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? ஸ்லோவாக பண்ணணும். எதுக்கு ஸ்லோவாக பண்ணுறோம்? அப்போ தான் சார் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சாலும் ஹீட்டை சப்ளை பண்ணி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். எகெயின் மெதுவாக சொல்கிறேன். சரிங்களா? எதுக்கு போன கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸை ஏன் ஸ்லோவாக பண்ணோம்? டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணாங்க? ஒவ்வொரு ரைஸாக எடுத்தால் ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ஸ்லோவாக நடக்கும்போது ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். பட் இங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபரே இருக்கக்கூடாது. அப்போ ஸ்லோவாக பண்ணாதான் டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட் வந்து சப்ளை ஆகி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும்.
அப்போ நீங்க இதை ஸ்லோவா பண்ணீங்கன்னா அப்போ சரௌண்டிங்ல இருந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக சான்ஸ் இருக்கு. ஒண்ணு சிஸ்டத்துக்குள்ள ஹீட் வரலாம், இல்ல சிஸ்டத்துல இருந்து ஹீட் வெளில போகலாம். எப்படி பண்ணா? ஸ்லோவா பண்ணா. அப்போ அடியபட்டிக் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா ஃபாஸ்டா இருக்கணும். சார் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் சார்? ரொம்ப சிம்பிள். எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நமக்கு எல்லாரும் சைக்கிள் ஓட்டிருப்பீங்க. சைக்கிள் ஓட்டாத ஆளே கிடையாது சரிங்களா? சைக்கிள் ஓட்டிருப்பீங்களே இல்லையா? இப்போ போயிட்டு சைக்கிள்ல வந்து லைட்டா குண்டூசி வச்சு குத்தி விடுங்களேன் சரியா? இல்லைன்னா வந்து என்ன பண்ணிடுங்க, காத்தை திறந்து விட்டுருங்க சரியா? அந்த ஏர் லாக் இருக்கும்ல, அந்த ஏர் லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணா அந்த ஏர் எப்படி வந்து எஸ்கேப் ஆகும் சரௌண்டிங்கு? மெதுவா போகுமா? நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகுமா? சரியா? அப் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா ஏருமே சரௌண்டிங் போயிடும். கரெக்டா? கரெக்டுங்களா? அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா உள்ளார உள்ள டியூப்ல உள்ள எல்லா ஏரும் சரௌண்டிங் போயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். ஸோ அப்படி அந்த ஃபாஸ்டா நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இருடா டிரான்ஸ்ஃபர் ஆகி ஓடா செம ஃபாஸ்டா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சரிங்களா? அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கணும் அடியபட்டிக். ஆனா இது இர்ரிவர்சபிள் அடியபட்டிக். ஆனா ரிவர்சபிள் அடியபட்டிக்னு ஒன்று இருக்கு. முன்னாடியே நான் சொன்னேன், ரிவர்சபிள்னாவே ஸ்லோவா தான் பண்ணணும். ஆல் ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர் குவாசிஸ்டேட்டிக். டு யூ ரிமெம்பர்? ஆல் ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர் அடியபட்டிக். அப்போ நம்ம எப்படி தான் பண்ணணும்? ரிவர்சபிள் அடியபட்டிக்னா ஸ்லோவாக தான் பண்ணணும். அதுதான் கார்னாட் இன்ஜின்ல அவர் எல்லா ப்ராசஸையுமே ரிவர்சபிளா எடுத்து பண்ணியிருப்பாரு. ஏன்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எனக்கு வேணும். அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வேணும்னா ரிவர்சபிள் எடுத்து தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் அது நமக்கு கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன் சரியா? அப்போ இங்க வந்து எப்படி சார் ஃபாஸ்டா மூவ் ஆகும்னா, மொத்த ரைஸ் பேக்கையும் தூக்கிடணும். ரைஸ் பேக்கையே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரைஸ் பேக்கையே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்? ரைஸ் பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணனா பிஸ்டன் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும் தானப்பா? பிஸ்டன் வந்து மூவ் இல்ல, பிஸ்டன் வந்து எக்ஸ்பேன்ஸ் வெரி ஃபாஸ்ட். அப்படிதானப்பா? எக்ஸ்பேன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால சரிங்களா? ஓகேவா? என்ன என்ன நடக்காதுப்பா? ஃபாஸ்டா எக்ஸ்பேன்ஷன் ஆகுறதுனால ஓகேவா? இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்குல்லப்பா, ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிள் கிடையாது. ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து என்னவா இருக்கும்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் வந்து ஜீரோவா இருக்கும். அந்த அதுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல. அந்த சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்கும் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல. அந்த டைம் அப்படிங்கிறதே இல்லை. அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆயிடும்னா நமக்கு ஜீரோ ஆயிடும். ஸோ வெரி ஃபாஸ்டா பண்ணணும். அப்ப அடியபடிக் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? அடியபடிக் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? ரொம்ப 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 ஃபாஸ்டா பண்ணணும். சரியா? ஓகேங்களா? ஓகேங்களா? சொல்லுது புரியுதாப்பா? அப்போ நமக்கு எக்ஸ்பான்ஷன் எப்படி? இதுவே நீங்க வந்து இது வந்து எதுக்கு? அடியபடிக் எக்ஸ்பான்ஷனுக்கு. அடியபேட்டிக் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனுக்கு. அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனுக்கு. இதே அடியபேட்டிக் கம்ப்ரெஷனுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ரைஸ் பேக்கை டிராப் பண்ணணும். யார் மேல? பிஸ்டன் மேல. டிராப் ஆன் பிஸ்டன். அப்போ பிஸ்டன் மேல டிராப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் ஸ்லோவா, கம்ப்ரஸ் ஃபாஸ்ட், கம்ப்ரஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ இப்போ இது என்ன வரும்னா அடியபேட்டிக் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் வரும். அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் வரும். அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் வரும். ஓகேங்களா? எழுதிக்கங்க பார்ப்போம். எழுதிக்கங்க பார்ப்போம். எழுதிக்கலாமா? எழுதிக்கங்க. எழுதிக்க சொல்லுங்க. எழுதியாச்சா? டன்.
ஓகே சரி ஓகேப்பா. அப்போ இதுவே ஆனா ரிவர்சபிள் அடியபட்டிக்னு ஒன்று இருக்குப்பா. ஓகேங்களா, ரிவர்சபிள் அடியபட்டிக், ரிவர்சபிள் அடியபட்டிக், அடியபட்டிக் கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. ரிவர்சபிள் அடியபட்டிக் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். பட் உங்க சிலபஸ்ல அடியபட்டிக் ஃபாஸ்டா தான் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பட் ரிவர்சபிள்னாவே நான் முன்னாடியே சொல்லிட்டோம், நம்ம ஆல் ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆர் குவாசிஸ்டேட்டிக். ஸோ இப்போ கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும். அப்போ நீ கேட்கலாம், சார் ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் அப்புறம் ஹீட் எக்ஸ்பேண்ட் ஆக, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்ஸ் இருக்கும்ல சார். கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்ல பாருங்க, இப்போ இந்த ரிவர்சபிள் அடியபட்டிக், சரிங்களா, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்க புக்லலாம் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஸ்டேட் போர்டு புக்லலாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அந்த கம்ப்ரஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணி ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, பட் இந்த ரிவர்சபிள் அடியபட்டிக் வந்து எப்படி நடத்துவாங்கன்னாப்பா, ரொம்ப ஸ்லோவாக, இது வந்து வெரி ஸ்லோ தான். எப்படி இருக்கணும், கண்டிப்பாக இது வந்து குவாசிஸ்டேட்டிக்காக தான் இருக்கணும். குவாசிஸ்டேட்டிக்காக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ரைஸாக தான் எடுக்கணும், அப்படி தானேப்பா. மொத்த ரைஸ் பேக் நம்ம எடுக்க முடியாது, குவாசிஸ்டேட்டிக்காக இருக்கணும். அப்போது இந்த இது எப்படி சார் பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணிடுவாங்கப்பா. இப்போ நமக்கு ஃப்ளாஸ்க் மாதிரின்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த பாருங்க இன்சுலேட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு இன்சுலேஷன் போட்டுருவாங்க. இப்போ இன்சுலேஷன் போட்டு சிலிண்டர் ஃபுல்லாக இன்சுலேஷனில் இருக்கும். அப்போ இங்கே நமக்கு பிஸ்டனு, இங்கே நமக்கு பிஸ்டனு, சரி இங்கே நமக்கு கேஸு, ஐடியல் கேஸு, இங்கே நமக்கு ரைஸ் பேக்கு. ஸோ இப்போ நமக்கு எப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்கன்னா, சரிங்களா, ஃபுல்லாக எக்ஸ்பேன்ஷன். சரியா, ஒவ்வொரு ரைஸாக எடுப்பாங்க இங்கே. சரிங்களாப்பா, இங்கே ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சுலேஷன் தான். ஃபுல்லாக இன்சுலேஷன் தான். இந்த பிஸ்டன்லேருந்து எல்லாமே நமக்கு இன்சுலேஷன். ஸோ நமக்கு என்ன ஆகாதுன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், இங்கேயும் சான்ஸே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து ஒன் கிரைன் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ 1 கிரைன் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணால், சரிங்களா, என்ன ஆகும், பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் வெரி ஸ்லோலியாப்பா. பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட், சரிங்களா, எக்ஸ்பேண்ட்ஸ் வெரி வெரி ஸ்லோலி. ஸோ அதான் குவாசிஸ்டேட்டிக்கு. அப்போது வெரி ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்க சான்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி இன்சுலேட் பண்ணி வச்சுட்டோமே. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே எக்ஸ்பேன்ஷனும் நடக்கும், கம்ப்ரெஷனும் நடக்குது. பட் என்னன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணிட்டோம்னால. இப்படி தான் ரிவர்சபிள் அடியபட்டிக்கு. சரிங்களா, ரிவர்சபிள் அடியபட்டிக்கு இன்னொரு பேர் தான், இப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒவ்வொன்று கான்ஸ்டன்ட் சொல்கிறீங்களே. இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு. ரிவர்சபிள் அடியபட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு அது கிடையாதியா, நீ கவலைப்படாத. ரிவர்சபிள் அடியபட்டிக்ல எது கான்ஸ்டன்ட்னா, என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களாப்பா, என்ட்ரோபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ட்ரோபி எஸ். ரிவர்சபிள் அடியபட்டிக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா, ரிவர்சபிள் அடியபட்டிக்கு இன்னொரு பேர், இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு இன்னொரு பேர் என்ன, ஐசோகோரிக், ஐசோபேரிக் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ரிவர்சபிள் அடியபட்டிக்கு இன்னொரு பேர் தான், எது கான்ஸ்டன்டா இருக்கு, என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கா. ஸோ ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். சரிங்களாப்பா, ஐசென்ட்ரோபிக். ஸோ இங்க எது கான்ஸ்டன்டா வருது பாருங்க, நமக்கு இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா வரும். சரிங்களாப்பா, ஐசென்ட்ரோபிக். அதனாலதான் எங்க இதுல ஒரு வார்த்தை வரும், என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் 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 அடியபட்டிக் ப்ராசஸ், ஆல் அடியபட்டிக் ப்ராசஸ், எல்லா அடியபட்டிக் ப்ராசஸும் எல்லா அடியபட்டிக் ப்ராசஸும் ஆர் நாட் ஐசென்ட்ரோபிக், சரிங்களா. எல்லா அடியபட்டிக் ப்ராசஸும் ஐசென்ட்ரோபிக் கிடையாது. ஒன்லி ரிவர்சபிள் அடியபட்டிக் தான் ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு வரும். ஒன்லி ரிவர்சபிள் அடியபட்டிக் தான் என்னது, நமக்கு ரிவர்சபிள் அடியபட்டிக் ப்ராசஸ் தான் இஸ் ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு. பட் உங்களுக்கு இதை பற்றி அவங்க மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த ஸ்கூல் புக்லையும். ஈவன் தோ என்சிஆர்டி புக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் போர்டு புக்காக இருக்கட்டும், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் இதில் எது தான் சொல்லியிருக்காங்கன்னா, இரிவர்சபிள் அடியபட்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் போர்டு புக்கில் கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிறத ஒன்று ரிமூவ் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் கார்னாட் இன்ஜின்ங்கிறத ஒரு எழுதும் போது அங்கே அவர் யூஸ் பண்ணது ரிவர்சபிள் அடியபட்டிக். சரியா, புரியுதாப்பா.
சரிங்களா? பட் நமக்கு நீட் ஜேஇயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரிவர்சிபிள் அடியபெட்டிக் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி தான் பண்ணணும்னா, அடியபெட்டிக்னு கேட்டால் வேறு வழியே கிடையாது, நீங்கள் ஃபாஸ்ட் தான் சொல்லி ஆகணும் அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ். சரியா? ஓகேவா? சரிங்களா? கிளியராப்பா? பண்ண முடியாதுப்பா மகேஸ்வர். இவ்வளோ ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாதுப்பா. பாசிபிளே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் டீசல் இன்ஜினு, ஓகேங்களா, இருக்குப்பா, ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள்லாம் இருக்குது. அதை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு புரியும். சரி, இதை நீங்கள் படிச்சுட்டு அடுத்து காலேஜில் போய் படிக்கணும். சரி, இது வந்து பேசிக்கு. சரி, அடுத்த ஸ்டெப்பு தான் நீங்கள் கேட்குறீங்களா கொஷின். அப்போ ஒவ்வொரு இன்ஜின்லையும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அங்கே தான் வந்து ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், அந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. அதுதான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த சைக்கிளுக்கு இந்த ப்ராசஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னப்பா புரியுதா மகேஸ்வர்? அது உங்களுக்கு சிலபஸில் இல்லை, நீ காலேஜ் போய் படிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு ஒன்று வரும் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட். அந்த தெர்மல்லையும் வரும். அதில் வந்து நாங்கள் படிப்போம், சூப்பராக இருக்கும். ஆட்டோ சைக்கிள், ஓட்டோ சைக்கிள் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், கார்பரேட்டர் பற்றிலாம் வரும், பயங்கரமாக இருக்கும். அது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இவங்க தான் கார்னாட் இன்ஜினே தூக்கிட்டாங்களே. சரி, கார்னாட் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக கிடையவே கிடையாது, நெவர் பாசிபிள். அது ஏன் நெவர் பாசிபிள்ங்கிறதுக்காக தான் அவர் கொடுத்துருப்பாங்க, ஏன் பாசிபிள் இல்லைன்னு. பட் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை, எடுத்துட்டாங்க, விடுங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கார்னாட் இன்ஜின் பற்றி உங்கள் சிலபஸில் இருக்குது, உங்கள் ஸ்கூல் சிலபஸில் இருக்குன்னா யூடியூப்பில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ இல்லை, நெக்ஸ்ட்டு. இப்படி தான் அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. சரியா? இப்படி தான் அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிலேஷன் பார்ப்போம். எப்படி வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேராமீட்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல, இந்த இதில் இந்த ரிலேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? பார்ப்போமா அந்த ரிலேஷனு என்ன ரிலேஷன்னு? என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம்? ஸோ ரிலேஷன் யாருக்கு? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஆனால் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, கரெக்டாக? ஆனால் இங்கே ப்ரெஷரு வேரியபிள், சரிங்களா, வால்யூமு வேரியபிள், டெம்பரேச்சரு வேரியபிள், எல்லாமே வேரியபிள் இங்கே. அப்போ நீங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு டக்குன்னு எழுதிட முடியாதுல்லப்பா. சொல்றது புரியுதா? இப்போ நீங்கள் பிவி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், எது கான்ஸ்டன்டோ நம்ம அதை எரேஸ் பண்ணி போட்டுருவோம் டப்புன்னு. பட் இதில் எல்லாமே வேரியபிள். அப்போ நம்ம எப்படி சார் ரிலேஷன் சொல்றது அப்படின்னா, அதுதான் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். அதுதான் பாலிட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லுவோம். வாட் இஸ் அ பாலிட்ரோபிக் ப்ராசஸ்? பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டாப்பா. பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா. இதில் நீங்கள் கே அப்படிங்கிறது காமான்னு வந்ததுன்னா, வாட் இஸ் அ காமா? காமா தான் நமக்கு அடியாபேட்டிக் இண்டெக்ஸ்னு சொல்லலாம், அடியாபேட்டிக் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சரியா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ இல்லையாப்பா, அப்படிதானப்பா? ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ? சிபி பை சிவி இல்லைப்பா? வாட் இஸ் காமா? முன்னாடி நம்ம நடத்திட்டோம், சிபி பை சிவி. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்லாம் படிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்களா? கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் இதை பற்றி தான் படிக்க போகிறோம், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ இப்போ கே வந்து காமான்னு வந்ததுன்னா நமக்கு வந்து பிவி பவர் கே வந்து காமான்னு வந்ததுன்னா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கே வந்து இன்ஃபினிட்டினா கான்ஸ்டன்ட் வால்யூம், கே வந்து 0னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கே வந்து 1னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கே வந்து காமானா அடியாபேட்டிக் ப்ராசஸ். கே வந்து காமானா திஸ் இஸ் தி அடியாபேட்டிக் ப்ராசஸ். திஸ் இஸ் தி அடியாபேட்டிக் ப்ராசஸ். இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு டெரிவேஷன்லாம் இருக்குப்பா, நான் வேணா நடத்திருக்கேன். பட் இப்போ அது வந்து தேவைப்படாது உங்களுக்கு. தேவை அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல வந்து இது ஏன் இப்படி பிவி பவர் காமா கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னு நான் எழுதியிருப்பேன், நீங்கள் போய் வேணா பாருங்க. சரியா? பட் நமக்கு இது போதும் சீரியஸா. சரி, பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இதுல மட்டும் 3 ரிலேஷன்ஷிப் வரும். ஏன்னா இங்க வந்து 3மே வேரியபிளா இருக்கிறதுனால ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தே ஆகணும். புரியுதுங்களா? புரியுதா? பாரு, என்னோட ஒவ்வொரு இதுலையும் பாரு, அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத அந்த ஃப்ளோ தான் டிசைட் பண்ணுது. எனக்கு வந்து இப்போ இதில் 3மே வேரியபிள், அப்போ ப்ரெஷர் வால்யூமுக்கு மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் வால்யூம் டெம்பரேச்சர் அப்படின்னு அடுத்து என்ன மூவ் பண்ண வைக்கிருப்பார். அதுதான் உங்களுக்கும் தேவை. அப்போ அடுத்த ரிலேஷன்ஷிப் யார் பார்க்கணும்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்க்கலாமா? இது வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும்.
அடுத்து நம்ம வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்க்க போறோம் சரிங்களா. அப்ப எப்படி எப்படி சார் பாக்குறது அப்படின்னா யூசிங் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சரியா. இப்போ நமக்கு பி அண்ட் டிக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த ப்ரெஷர் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த ப்ரெஷரை எதுக்கு மாத்தணும், டெம்பரேச்சருக்கு மாத்தணும். ப்ரெஷர் எதுக்கு மாத்தணும்பா, டெம்பரேச்சருக்கு மாத்தணும். எப்படி மாத்துவீங்க ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, இப்போ பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா, அது எப்படி எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு சிடி பை வின்னு எழுதலாமா. இதை கொண்டு எடுத்துட்டு அங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. எதுல, இந்த பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல இதுல கொண்டாந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிரும், வெறும் வால்யூமும் டெம்பரேச்சர் மட்டும் தான் வரும். ஓகேவா, சப்ஸ்டிட் பண்ணுவோமா, சப்ஸ்டிட் பண்ணலாமா, எழுதிட்டீங்களாப்பா. ஸோ இங்க வந்து மூணுமே வேரியபிள் அடியபடிக் ப்ராசஸ்ல. எழுதிட்டீங்க. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்பனா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எழுதலாம் சொல்லிடுங்க சரியா. பிவி பவர் காமா வந்து கான்ஸ்டன்ட், இந்த ப்ரெஷர்ல எடுத்துட்டு போயிட்டு சிடி பை வி வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா. அப்ப என்ன பண்ணலாம், டிவி பவர் காமா, இந்த வி பவர் ஒன்று மேலே எடுத்துட்டு போயிருங்க. அப்போ வி பவர் -1 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா சி பை சின்னு வரும். கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து பேஸ் சேமா இருந்தால் பவர் ஆட் பண்ணிடலாம். அப்போ டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப், செகண்ட் ரிலேஷன்ஷிப் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும். அப்போ டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அடுத்து அப்போ தேர்ட் ரிலேஷன்ஷிப் யாருக்கு வரும், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் பார்த்தாச்சு, வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்த்தாச்சு, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்க்கணும். அப்ப தேர்ட் ரிலேஷன் அதுதான் கொஞ்சம் பெருசா வரும், ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமா. எகைன் என்னது நமக்கு சார், நமக்கு அப்போனா என்ன பண்ணணும், பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண வரும், ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர், வால்யூமை எதுக்கு மாற்றணும், வால்யூமை நம்ம வந்து டெம்பரேச்சருக்கு மாற்றணும். வால்யூம் எதுக்கு மாற்றணும்ப்பா, டெம்பரேச்சருக்கு மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, அப்போ நமக்கு பிவி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து வி எப்படி எழுதலாம்னா சிடி பை பின்னு எழுதலாமா. இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ வால்யூமை தூக்கிட்டு சிடி பை பி ஹோல் பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா. சரிங்களா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ப்ரெஷரை மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா. அப்போ ப்ரெஷரை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது பி, இது ப்ரெஷரு, இது மேலே வந்ததுன்னா பி பவர் மைனஸ் காமான்னு வரும். ஓகேங்களா. இது பி பவர் 1, அப்புறம் இங்கே சி பவர் காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிங்களா. இது பேஸ் சேமா இருக்கா. அப்போ பி பவர் 1 மைனஸ் காமா, சரிங்களாப்பா, டி பவர் காமா, இங்கே சி பை சி பவர் காமா, அது கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. அப்போ தட் ஃபார் பி பவர் 1 மைனஸ் காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா, புரிஞ்சுதா, பி பவர் 1 மைனஸ் காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் த தேர்ட் ரிலேஷன்ஷிப். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் எழுதலாம், அதை இப்போ எழுத போகிறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ். எழுதிட்டே சொல்லுங்க, கொஞ்சங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இதை எழுதி முடிச்சிடட்டும், நான் காட்டுறேமா. இதை எழுதிருங்க. ஓகே, ப்ரீவியஸ் லைன் பார்த்துக்குங்கம்மா. ஓகேவா, தேவி பிரியதர்ஷினி. ஓகே, கிளியர், சூப்பர். இப்போ நமக்கு பிவி பவர் நம்ம எழுதிட்டோமா, என்ன எழுதிருக்கோம், பி பவர் 1 மைனஸ் காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிருக்கோமா. சரிங்களா. இது எப்படி எழுதலாம்னா
இதோட இதோட ஒவ்வொரு இதுலையும் ஏதாவது ஒரு பவர் தான் வருது இல்லையா? இப்போ பிவி பவர் காமா வந்தது, டிவி பவர், ஏதாவது ஒரு வேரியபிளோட பவர்ல தான் நம்ம பார்த்தோம். இங்க என்ன ரெண்டு ரெண்டு வேரியபிளோட பவர் வந்திருக்குல்ல, ரெண்டு வேரியபிள்லையும் பவர் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது டிஃப்ரெண்டாகவும் எழுதிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா இதை பாருங்களேன், நீங்க இது பவர் ஒன் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 1 மைனஸ் காமாவால் நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 மைனஸ் காமா பி பவர் 1 மைனஸ் காமா பை 1 மைனஸ் காமா டி பவர் காமா பை 1 மைனஸ் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ இது என்ன ஆயிடும்? பி பவர் பி இது 1 ஆயிடும் இல்லையா கேன்சல் பண்ணா? சரிங்களா? அப்போ பி டி பவர் காமா பை 1 மைனஸ் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படி கூட எழுதிக்கலாம்லப்பா. இப்படி கூட எழுதிக்கலாம். இதை இப்படி கூட ஆப்ஷன்ல கொடுக்கலாம். இப்படி கூட ஆப்ஷன்ல கொடுக்கலாம் 1 மைனஸ் பி டி காமா பை 1 மைனஸ் காமான்னு. சரிங்களா? இதுல வேற வே என்னன்னா இன்னொன்று வருப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி, ஓகேங்களா? இப்போ நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 ரிலேஷன்ஷிப் நம்ம எழுதிருக்கோம்ல, இங்க பாருங்களேன். இப்போ பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிருக்குமாப்பா? இல்லைங்களா, ஒரு நிமிஷம். இதுல வந்து காமா பை காமா மைனஸ் எழுதிங்கப்பா. அது என்ன பண்ணலாம்னா, நீங்க மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. இதுல கீழே உள்ள மைனஸ் வெளில எடுத்துருங்க. அப்ப என்ன வரும் யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிப்பா. கீழே உள்ள மைனஸ் வெளில எடுத்துருங்க. அப்போ காமா பை காமா மைனஸ் 1 வருமா? ஓகேவா? அப்போ மைனஸ் இங்க இருக்கும் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த மைனஸ் கீழே எடுத்துட்டு போயிருங்க. அப்போ பி பை டி பவர் காமா பை காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்படி எழுதலாமாப்பா? திஸ் இஸ் த ஃபைனல் ஃபார்மெட். இப்படி எழுதலாம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ப்பா, மல்டிப்ளேல இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இல்ல ஜஸ்ட் ஒரு ஐடியாயா, சரியா? மல்டிப்ளேல இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், நம்ம டிவைட்ல வந்ததுன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஒரு 3 ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க. இப்போ மல்டிப்ளேல இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? அப்போ எப்படி எழுதலாம்? சார் P1 பை P2 நீங்க எழுதுறீங்கன்னா எப்படிப்பா எழுதுவீங்க? P1 பை P2 எழுதுனா மல்டிப்ளேல இருக்கப்பா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஆர்டர் மாத்தி எழுதணும். அப்போ V2 பை V1 எழுதலாம். ஆனா பவர் என்ன இருக்கு? வியோட பவர் என்ன இருக்கு? காமா. புரியுதுங்களா? காமா. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு எழுதிட்டோமா? அடுத்து வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் எழுதணும் வச்சுக்கோ. வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் என்ன எழுதணும்? சார் டிவி பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா? அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? இதுவும் மல்டிப்ளை இருக்கா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எழுதிக்கலாமா? அப்போ T1 பை T2 ஈக்குவல் டு மல்டிப்ளை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் V2 பை V1. ஆனா பவர் என்ன? காமா மைனஸ் 1. சரிங்களா? அண்ட் ஃபைனலா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும். இப்போ ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர் எழுதும்போது மோஸ்ட்லி ப்ரெஷர் டெம்பரேச்சர் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே பார்த்துருக்கோம். ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம், எது எப்படி வேணா எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இது ஒரு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி பை டி, இந்த பவர் என்ன எழுதணும்னா அங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பவர் இது இருக்கா காமா, அது கீழே என்ன இருக்கு? காமா மைனஸ் 1. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காமா பை அடுத்து என்ன இருக்கு? காமா மைனஸ் 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா, அப்போ டிவைட்ல இருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ P1 பை P2 எழுதுனீங்கன்னா என்ன எழுதலாம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? அப்போ 1 2 அதே ஆர்டர்ல எழுதலாம். அப்போ T1 பை T2 பவர் என்ன? காமா பை காமா மைனஸ் 1. இங்க பாருங்க, காமா பை காமா மைனஸ் 1. சரிங்களாப்பா? புரியுதுங்களா? கிளியரா? புரியுதா? சரியா? ஸோ அப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? அப்போ நமக்கு ஏன்னா கண்டிப்பா மறக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஆஹா, இது என்னடா இது காமா பை 1 மைனஸ் காமாவா அப்படிங்கிறது மறக்கும். அப்போ நம்ம இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இங்க பவர் காமா இருக்கு, அது காமா மைனஸ் 1 அப்படின்னு. இல்ல இல்ல சார், எப்படி வேணா கொடுக்கலாம்ப்பா. நம்ம வந்து இப்படிதான் கொடுக்கணும்னு கிடையாது. பட் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த ஃபார்மேட்ல எழுதிருக்கேன். மோஸ்டா ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவோம்ல, ஐ எம் ரைட்டிங் தட் ஃபார்மேட். ஓகேவா? கிளியரா? சரியா? பாத்தீங்களா? அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கேட்டிருக்காங்க. அது நீட்டா இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும். அதனால கரெக்டா பிடிச்சி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ 3 ரிலேஷன்ஷிப், பிவி பவர் காமா கான்ஸ்டன்ட், டிவி பவர் காமா மைனஸ் 1 கான்ஸ்டன்ட். ஆனா இது இது வச்சு சொல்ல முடியாது. இதுதான் மோஸ்ட்லி வரும். இந்த பாருங்களேன், பி பவர் 1 மைனஸ் காமா, டி பவர் காமா. இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். ஓகே, கிளியர்?
இல்லையாச்சா? ஓகேப்பா. டன் டன் டன். ஓகேவா? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்க. இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸில் எல்லாமே வேரியபிள் அப்படிதானே? அடியபேட்டிக் ப்ராசஸில் நமக்கு எல்லாமே வேரியபிள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ பாலிட்ரோபிக்கில் கேக்கு பதில் காமா போட்டிங்கன்னா அடியபேட்டிக்காக முடிஞ்சு போயிடும். இது ஈஸியாக தெரிஞ்சு போயிடுமா? அப்போ இதை வச்சு என்ன எழுதிடலாம்? மல்டிப்ளைல இருந்தாலே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ நீங்கள் P1/P2 எழுதுறீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா V2/V1 ஆர்டரை மாற்றி எழுதிட்டு பவர் என்னன்னு பார்க்கணும். பவர் வந்து காமா. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நீங்கள் எழுதுறீங்கன்னா டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை வச்சு எழுதுறீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ V2/V1 ஹோல் பவர் காமா -1 எழுதிடலாம். ஃபைனலாக எப்படி எழுதிடலாம்? ப்ரெஷரும் டெம்பரேச்சர் மோஸ்ட்லி டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, இதை வச்சு நீங்கள் எழுதிடலாமே. P1/P2 வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, அப்போ T1/T2 எழுதிடுவீங்க. பவர் என்ன போடணும் அது நீங்கள் யோசிக்கவே வேணாம். இந்த பவர் ஃபர்ஸ்ட் வந்து காமா இருக்கு, இந்த டிவைடட் பை என்ன இருக்கு காமா -1. அப்போ இதை வச்சு என்ன எழுதிடலாம்? ரிலேஷன்ஷிப் எழுதிடலாம். எப்படி? ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா 1:1:2ன்னு. அப்போ டிவைடில் வரும். பவர் என்ன வரும்? இதோ இருக்க பவர். அப்போ காமா/காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிடும். இல்லை சார் எனக்கு ஞாபகம் கண்டிப்பாக வச்சுக்கணும்ப்பா. P⁻1 - காமா T⁻காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படி உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்கள் டெரிவேஷன் மூலியமா ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? கிளியரா? சரியா? ஓகேப்பா, டன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிட்டோம். அடியபேட்டிக் ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டோம். எஸ் 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 எஸ். இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் போர்ட் புக்கில். நாங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதை பாருங்க, இன்சுலேஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இன்சுலேட்டர் யூஸ் பண்ணால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது வந்து கம்ப்ரெஷன். இது வந்து அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். இது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஓகேவா? சரி, நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா. இது வந்து கேட்டிருக்காங்க, ஒரு அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு டயர் வந்து பர்ஸ்ட் த ஏர் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் சோ குவிக்லி. அப்போ அது என்ன ப்ராசஸ்? வெரி ஃபாஸ்ட்டாக ஏர் வந்து குயிக்காக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னா அதுதான் நமக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ். இப்போ டயர் பர்ஸ்ட் ஆகுறது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டாங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். இப்போ என்ன ப்ராசஸ்? அடியபேட்டிக் ப்ராசஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அடியபேட்டிக் ப்ராசஸ். அப்படிதான் உங்கள் சிலபஸில் இருக்குது. பட் ரிவர்சபிள் அடியபேட்டிக் ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இந்த இங்கே வேகமாக இந்த பாருங்க, இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சு பாருங்க. அப்புறமா வேகமாக கம்ப்ரஸ் பண்ணுறீங்க இல்லை வேகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கனாவே அது நமக்கு எதில் வரும்னா அடியபேட்டிக்கில் வரும். சரியா? ஓகே, இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? ரெடி 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 சொல்லுங்கப்பா. ஸோ இது நீட் 2020 கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? 2 சிலிண்டரா? ஓகே, ஈக்குவல் கெப்பாசிட்டி. ஈக்குவல் கெப்பாசிட்டினா வால்யூம். கெப்பாசிட்டினா வால்யூம். ஈக்குவல் வால்யூம். 2 cylinders, taking 2 cylinders connected by each other via stop cock. இங்க ஒரு சிலிண்டர், ரெண்டுமே ஒரு ஸ்டாப் காக் மூலியமா கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். taking this is a stop cock. ஓகேவா? இங்க ஒரு சிலிண்டர், ரெண்டு சிலிண்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. I'm taking A cylinder, this is B cylinder. A contains an ideal gas. இதுல ஐடியல் கேஸ் இருக்கு. A contains ideal gas. ஓகே. அண்ட் B வந்து பாத்தீங்கன்னா வேக்கமா இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே. The entire system is thermally insulated. Yeah, this is very important. The entire system is thermally insulated. அப்போ entire சிஸ்டமையும் thermally insulate பண்ணி விட்டாங்க. தெர்மலி இன்சுலேட் பண்ணிவிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டாப் காக்க நம்ம ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும்? எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அப்படி எக்ஸ்பேன்ஷன் ஸ்லோவா நடக்குமா ஃபாஸ்டா நடக்குமா? கண்டிப்பா ஃபாஸ்டா நடக்கும். அப்போ நம்ம இன்சுலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இன்சுலேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லா இன்சுலேட் பண்ணா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காதுல்ல. நீங்க உள்ளாரையும் ஹீட் இருக்காது, வெளியிலையும் ஹீட் வர முடியாது. அப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு ஜீரோ. அப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு ஜீரோவா இருந்தா நம்ம என்ன ப்ராசஸ் பாது? அடியாபேட்டிக் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? அடியாபேட்டிக் ப்ராசஸ். திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். தெர்மலி இன்சுலேட் பண்ணிடுறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளேயும் போக முடியாது,
வெளியிலையும் வர முடியாது. சரிங்களா? அப்போ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது ஜீரோ. அப்போ என்ன ப்ராசஸ்? மற்ற எந்த ப்ராசஸ்லையும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு ஜீரோ கிடையாது. அப்போ நமக்கு இது அடியாபெட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்புறமா எழுதிக்கங்க. ஓகேவா? உங்கள் ப்ரீவியஸ் இயர் புக்கு வச்சுருக்கீங்களா? உங்கள் ப்ரீவியஸ் இயர் புக்கு வச்சு இப்போ நம்ம வந்து சில இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். ப்ரீவியஸ் இயர் புக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த புக்கில் உங்கள் கொஸ்டின் இருக்கும். இல்லை நீங்கள் அப்புறமா எழுதிக்கிறனால எழுதிக்கங்க, அது பிரச்சனை கிடையாது. சரியா? புக் வச்சு எல்லாருக்குமே நான் எல்லாருமே சொன்னேன். அது நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீட்டு பிஒய்க்கு ஒன்று வச்சுக்கோங்க, ஜேஇ பிஒய்க்கு ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்காப்பா? அப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சரிங்களா? ஓகேப்பா, சொல்லுங்கப்பா, என்ன ஆன்சரு? So which of the following relation does not give the equation of an adiabatic process? சரிங்களாப்பா? does not வார்த்தை நல்லா படிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இது அடியபட்டிக் ப்ராசஸா? ஆமா. இது அடியபடிக் ப்ராசஸா? ஆமா. இது அடியபடிக்கிற ப்ராசஸா? ஆமா. அப்போ எது வந்து அடியபடிக் ப்ராசஸ் கிடையாதுன்னா டி தான் அடியபடிக் ப்ராசஸ் கிடையாது. இது எல்லாமே அடியபட்டிக். அப்படிதானப்பா? எல்லாமே நமக்கு அடியபட்டிக். ஓகேங்களா? எல்லாமே அடியபட்டிக். கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகேயா? ஃபாஸ்டா அடிச்சு விடுங்கப்பா. டப்பு 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 டப்புன்னு. An ideal gas undergoing adiabatic change. So which of the following pressure temperature relationship? Which of the following is a pressure temperature relationship? C or B? B. B தானே நம்ம நடத்தணும். B தான் நம்ம நடத்தணும். P power 1 minus gamma, T power gamma வந்து கான்ஸ்டன்ட் நடத்தணும். எஸ். T power 1 minus gamma, T power gamma வந்து கான்ஸ்டன்ட். கரெக்ட். நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு ஓடியாடுவோம். சரிங்களா? ஹெட்டிங் எழுதிக்கங்க. ஹெட்டிங் எழுதிக்கங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் டூரிங் அடியாபேட்டிக் ப்ராசஸ். என்ன நடக்குது? வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் டூரிங் அடியாபேட்டிக் ப்ராசஸ். எல்லாமே வேரியபிள் நம்ம சொன்னோம்ல. எல்லாமே வேரியபிள் நம்ம சொன்னோம்ல. ஸோ அது எப்படி அந்த வேரியேஷன் நடக்குதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அது நம்ம இதை வச்சு சொல்லலாமே. இப்போ ஒரு நிமிஷம். இல்லை இருங்களே, இல்லை இருங்களே, இல்லை இருங்களே. நமக்கு இது வந்து கிராஃப் வச்சு தான் சொல்ல முடியும்ப்பா. ஒரே நிமிஷம். கிராஃப் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன்ஷிப் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எழுதிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃப் வச்சு சொல்லிடுமா? இப்போ நமக்கு ஸ்லோப்பு பிவி கிராஃப் பார்க்குறோன்னு வச்சுக்கப்பா. நம்ம இப்போ பிவி கிராஃப் வந்து வரையணும்னு வச்சுக்கோ. பிவி கிராஃப் வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு நிமிஷம். பிவி கிராஃப் வரைய போகிறோம். எந்த ப்ராசஸ்க்கு? அடியாபட்டிக் ப்ராசஸ்க்கு. அப்போ நமக்கு என்ன தேவை? ஒன்று ஈக்குவேஷன் தேவை கிராஃப் வரையணும்னா. அப்போது நமக்கு ஈக்குவேஷன் என்னது? பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷரை ஒய் ஆக்சிஸ்லையும் இது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வரைஞ்சி எக்ஸ் பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் பவர் காமான்னு வரும். கண்டிப்பாக அது ஒரு கேர்வாக தான் வரப்போகுது. கண்டிப்பாக கேர்வாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது அது எப்படி சார் அப்படின்னா, அப்போ ஸ்லோப் பார்ப்போம். நல்லா கவனிங்களேன். இப்போ ஸ்லோப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணலாம்? ஸ்லோப்புனா நமக்கு என்ன வரணும்? டிபி பை டிவி என்னன்னு தெரியணும். அப்படி தானேப்பா? டிபி பை டிவி என்னன்னு தெரியணும். அப்போ நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூவி அப்பா இதுவும் வேரியபிள், இதுவும் வேரியபிள், ப்ரெஷரும் வேரியபிள், வால்யூமும் வேரியபிள். அப்போ நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ ப்ரெஷர் அப்படியே வச்சுக்கோங்க. யூவி மெத்தடு, யூவி டேஷ். அப்போது ஞாபகம் இருக்கப்பா. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவீங்க? 2xன்னு போடுவீங்க இல்லையா? 2x 2 - 1. அதே தான் பண்ண போகிறோம். யூவி மெத்தடில் நான் வால்யூமை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ காமா முன்னாடி வந்துடும். அப்போ வி பவர் காமா -1 வந்துடும். அப்படிதானப்பா? அப்போ இங்கே எதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னு ஒன்று இருக்குல்லப்பா. எதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் y is equal to 2x அப்படின்னா நான் dy by dx எழுதுறீங்கன்னா என்ன எழுதுவீங்க? வெறும் 2 வருவீங்க. அப்படிதானப்பா? 2 எக்ஸை பொறுத்து பண்ணுறீங்களாப்பா. எக்ஸை வந்து பொறுத்து பண்ணீங்கன்னா நமக்கு 2 வந்துடும் dy by dx. பட் இங்கே நம்ம அப்படி எழுதிட முடியாது. ஏன்னா எப்போ நமக்கு வரும்? எக்ஸை பொறுத்தே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா 1ன்னு வந்துடும். நம்ம எழுதுறது இல்லை அது. ஆனால் இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு காமன் வேரியபிளை பொறுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள்.
பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா. நான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு காமன் வேரியபிள் எடுத்துக்கங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ ப்ரெஷர் அப்படியே வச்சுக்கோங்க. யூவி மெத்தடு காமா முன்னாடி வந்துடும். பி பவர் காமா மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணணும். மறுபடியும் பண்ணும்போது வால்யூமை டைமை பொறுத்து பண்ணணும். இப்போ நீங்கள் வால்யூமை பொறுத்தே பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்துடும். பட் நம்ம வால்யூமை டைமை பொறுத்து பண்ணுறோம். இப்போ டிவி பை டிடி ப்ளஸ்ஸு அடுத்து யூவி மெத்தட் முடிஞ்சிருச்சா? இது யூவு, இது ஃபுல்லாக வி டேஷ். ஓகேவா? அடுத்து வி யூ டேஷ். அப்போது வி அப்படியே வச்சுக்கோங்க. ப்ரெஷர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ப்ரெஷரை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? டைமை பொறுத்து. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆயிடும்? நமக்கு 0 ஆயிடும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன நமக்கு 0 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? வேற ரெண்டு சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? ஸோ இப்போ பி காமா காமா பி வி பவர் காமா மைனஸ் 1 டிவி பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் நம்ம பி பவர் காமா டிபி பை டிடி. நம்ம யூ கேன் கேன்சல் டிடி டிடி. அப்போ நமக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? சரிங்களாப்பா? இந்த இடத்துல நமக்கு தேவை டிபி பை டிவி. டிபி பை டிவி தான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணுங்க? இந்த மைனஸ் இந்த சைடு எடுத்துருந்துங்க. அப்போ மைனஸ் காமா பி இருக்காப்பா? ஓகேங்களா? இந்த வி பவர் காமா மைனஸ் 1 இங்கே இருக்கட்டும். இந்த வி பவர் காமா இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணிடுங்க. அப்போ வி பவர் காமா இங்கே வந்துடும். ஈக்குவல் டு நமக்கு தேவை டிபி அப்படியே வச்சுக்கோங்க. டிவியை இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ டிபி பை டிவி. ஓகேவா? அப்போ மைனஸ் காமா வி பவர் காமா மைனஸ் 1 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வி பவர் மைனஸ் காமா ஈக்குவல் டு டிபி பை டிவி. அப்போ தட் ஃபோர் என்ன வரும்? அந்த ப்ளஸ் காமா மைனஸ் காமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் விட்டம் பாருங்க. சரிங்களா? ப்ளஸ் காமா மைனஸ் காமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ தட் ஃபோர் டிபி பை டிவி என்ன வரும் அப்படின்னா மைனஸ் காமா பி பி பவர் மைனஸ் 1ன்னு வரும். ப்ளஸ் காமா மைனஸ் காமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ தட் ஃபோர் மைனஸ் காமா பி வி மைனஸ் 1 கீழே கொண்டு போனீங்கன்னா பி பை வி. திஸ் இஸ் த டிபி பை டிவி. என்ன ப்ராசஸில்? அடியபெட்டிக் ப்ராசஸில் ஸ்லோப்பு. அங்கே ஐசோதெர்மல்ல மைனஸ் பி பை வின்னு வந்துச்சா? இங்கே மைனஸ் காமா பி பை வின்னு வந்திருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டுப்பா. ரொம்ப சிம்பிள். அடியபெட்டிக்னாவே காமா வந்துடுது. அப்போ அந்த ஸ்லோப்பில் நீங்கள் காமா மல்டிப்ளை பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக படிக்கிறதுனா நீ படிச்சுக்கலாம். பட் திஸ் இஸ் த டெரிவேஷன். ஓகேவா? ஸோ மைனஸ் காமா பி பை வி. கிளியரா? கிளியரா? சரியா? எது டவுட் இருக்கா அதில்? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கப்பா. யூவி மெத்தட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க. திஸ் இஸ் யூ, திஸ் இஸ் வி டேஷ், திஸ் இஸ் வி, திஸ் இஸ் யூ டேஷ். அப்போ டிபி பை டிவி அப்படிங்கிறது மைனஸ் காமா பி பை வி. அப்போ ஐசோதெர்மலோட ஸ்லோப் அதிகமா இருக்கா, அடியபெட்டிக் கிராஃபோட ஸ்லோப் அதிகமா இருக்காப்பா? அங்க மைனஸ் பி பை வி வந்துச்சு, இங்க மைனஸ் காமா பி பை வின்னு வருது. ஸோ விச் ஸ்லோப் வந்து நமக்கு அதிகமான ஸ்லோப்? ஐசோதெர்மலோட ஸ்லோப்பா அடியபெட்டிக்கோட ஸ்லோப்பா? ஐசோதெர்மலா அடியபெட்டிக்கா? ஐசோதெர்மலா அடியபெட்டிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, பேஸ்ட் ஆன் காமா. இப்போ நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல நமக்கு ஸ்லோப் ஆஃப் பி, ஸ்லோப்னு மட்டும் எழுதிடக்கூடாது. ஸ்லோப் ஆஃப் என்ன கிராஃப்னு எப்பவுமே எழுதணும். ஸ்லோப் ஆஃப் பிவி கிராஃப் பார்த்தோம்னா தட் டிபி பை டிவி ஈக்குவல் டு மைனஸ் பி பை வி. ஏன் டிபி பை டிவின்னு வருது? நமக்கு ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும். மைனஸ் பி பை வி. அப்போது இதே நீங்கள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் பார்க்கும்போது அடியாபெட்டிக்கில் நமக்கு டிபி பை டிவி என்னன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிம்பிள். என்னது? மைனஸ் பி பை வியோட அடியாபெட்டிக்னா காமா வந்துடும் சார். இப்போ காமா பி பை வி சார். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா சார் மைனஸில் காமாவோட வேல்யூலாம் எப்படி சார் இருக்கும்? காமாவோட வேல்யூலாம் மோர் தென் 1பா. 1 படிக்க போகிறோம், படிப்பீங்க. மோனோஅட்டாமிக் ஆசிட், டைஅட்டாமிக் ஆசிட், ட்ரைஅட்டாமிக் ஆசிட் கெமிஸ்ட்ரி கூட படிச்சிருக்கலாம். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா? காமா ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ், காமா ஃபார் டைஅட்டாமிக் படிச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லையா? கெமிஸ்ட்ரியில் நடத்தலையா? கெமிஸ்ட்ரியில் நடத்தலை இன்னும்? கெமிஸ்ட்ரியில் நடத்தலையா? நோ சார், நோ சார், நோ சார். சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல. நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல பார்த்துக்கலாம். காமா வேல்யூனா பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 தான். இப்போ காமா வந்து மோனோ அட்டாமிக் கேஸ். நம்ம அடுத்து கவலைப்படாதீங்க.
மோனோஅட்டாமிக் கேஸ் பார்த்தீங்கன்னா 1.67. காமா வந்து டைஅட்டாமிக் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.4. ட்ரைஅட்டாமிக் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரிங்களாப்பா அது 1.33 அப்படின்னு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் ஒன்றை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு இது வந்து லெஸ் தென் 1 கிடையாது, மோர் தென் 1 தான். அப்போ என்னன்னா ஓகே சார், அப்போ இதோட வேல்யூ மைனஸ். சில பேர் எப்படி நினைச்சிருவாங்கன்னா மைனஸ்ல பெரிய வேல்யூ தான் சின்னதுன்னு நினைச்சிருவாங்க. அந்த கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் இங்கே கிடையாது. திஸ் மைனஸ் ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றதுக்கு தான். நமக்கு இதுதான் ஸ்லோப்பு. அப்போ இந்த ஸ்லோப் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதை விட பி பை வியை விட இந்த காமா வந்து இப்போ இங்கே வந்து 1 பி பை விப்பா, இந்த இடத்துல 1 பி பை வி. பட் இந்த இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ வந்து 1 விட அதிகமாக வரும். அப்போ எதோட ஸ்லோப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியபட்டிக்கோட தான் அதிகமாக இருக்கும். இது வந்து கேட்பாங்கப்பா, ஸ்லோப் ஆஃப் PV graph in adiabatic process வந்து greater than slope of PV graph in என்ன process? isothermal process. ஓகேங்களா? எவ்வளோ டைம்ஸ் வந்து கிரேட்டர்? காமா டைம்ஸ் வந்து கிரேட்டர். நமக்கு காமா டைம்ஸ் வந்து கிரேட்டர். ஓகேவா? கிளியரா? எவ்வளோ டைம்ஸ்பா கிரேட்டரு? காமா டைம்ஸ் வந்து நமக்கு கிரேட்டரு. இது கண்டிப்பா கேட்கலாம். எந்த ப்ராசஸ்க்கு ஸ்லோப் அதிகம் அப்படின்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ். எவ்வளோ அதிகம் அப்படின்னா காமா டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம நடத்த போறோம். யூ டோன்ட் வரி. மோனோஅட்டாமிக் கேஸ், டைஅட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக் கேஸ். அப்போ கெமிஸ்ட்ரியில இன்னும் தெர்மோடைனமிக்ஸ் நடத்தலையோ? சரி, பரவாயில்ல. கோயிங் ஸ்டார்டட். யார் எடுக்கிறாங்க தெர்மோடைனமிக்ஸ்? யார் எடுக்கிறாங்க? விக்னேஷ் சார். ஓகேப்பா, சூப்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இப்போ ஏதாவது ஆன்சர் சொன்னா சொல்றீங்களா? விக்னேஷ் சார் ஏதாவது கேட்டால் சொல்றீங்களா? ஓகே. இப்போ கிராஃப் வரைய போகிறோம் சரிங்களா? பிவி கிராஃப் வரைய போகிறோம். என்ன ப்ராசஸ்க்குன்னா அடியாபேட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும், கம்ப்ரெஷன் பண்ண முடியும். பண்ணலாம்பா, எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கம்ப்ரெஷன் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன். அப்போ நமக்கு இங்கே கிராஃப் எப்படி சார் இருக்க போகுது? லைக் பார்க்க வந்து தனித்தனியாக பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். எது ஐசோதெர்மலையும் அடியாபேட்டிக்கையும் பார்க்கும்போது பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் பாரு, இப்போ பாருங்க, இதுவும் ஒரு கர்வ் மாதிரி தான் வரும். இது கர்வ் மாதிரி தான் வரும். எக்ஸ்பான்ஷனா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனாகவே ப்ரெஷர் குறையும், வால்யூம் அதிகமாகும் இல்லைப்பா? கம்ப்ரெஷனாக ப்ரெஷர் அதிகமாகும், வால்யூம் கம்மியாகும். அப்போ நமக்கு ஏரோ மார்க் இந்த சைடு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ஸோ டூரிங் திஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓகேவா, கம்ப்ரெஷன் அப்போ நமக்கு ஏரோ மார்க் மேலே, ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும், இது செகண்ட் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகேங்களா? சார் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறது எப்படி சார்? அதான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லோப் என்ன? டிபி பை டிவி. ஸ்லோப் என்ன அப்படின்னா மைனஸ் காமா பி பை வி. ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி வரைய போகிறோம்ப்பா ஒரே இதில். வரையலாமா? அடியாபேட்டிக் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும், கம்ப்ரெஷன் பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் இதே பிவி கிராஃபு நீங்கள் ஐசோதெர்மல் ரெண்டையுமே ஒரே இதில் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோதெர்மல்லையும் அடியாபேட்டிக்கையும் நீங்கள் ஒரே மாதிரி ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா, நல்லா கவனிக்கணும் சரிங்களா? ஓகேவா? இப்போ நமக்கு பிவி கிராஃப். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு. அப்போ என்ன பண்ணுங்க, நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கலாம், எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷன் எது வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கு வரைய போகிறேன். ஓகேவா? இப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்குல்ல, ஓகேவா? இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இருக்குல்ல P1, V1, இது ஸ்டேட் மாறுதுன்னா வேல்யூ மாறும். அப்போ P2, V2 அப்படிதானப்பா? P2, V2. அதே அடியாபேட்டிக்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னா இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூஸ். அப்போனா ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டேட்டு.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு. ஓகே, இங்கே பாருங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா, இங்கே இதோட ப்ரெஷர் வேற P3ன்னு வச்சுக்கிறேனே. பட் வால்யூம் வந்து ஐசோதெர்மல்ல என்ன வால்யூம் வருமோ அதே வால்யூம் எடுத்துக்கிறேன் V2. அப்போனா என்ன என்ன மீனிங் இதுலேருந்து, சேம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்க போகிறேன். சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கலாமா? ரெண்டு ப்ராசஸ்க்கும் ஃபைனல் வால்யூம் சேமாக வர மாதிரி எடுத்துக்க போகிறோம். அதுவும் எக்ஸ்பான்ஷன், சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் வரையும் போது புரியும் பாருங்களேன். இப்போ ஐம் டேக்கிங் திஸ் இஸ் V1. எக்ஸ்பான்ஷனா வால்யூம் அதிகமாகும், அப்போ இங்கே V2. அப்போ இது ஃபுல்லாக V1 அப்பா, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக இது ஏன்னா ஒய் எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட், அப்போ V1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அடுத்து V2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இது ஃபுல்லாக V2, இது வந்து V2 கான்ஸ்டன்ட், இது V1 கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு வேல்யூ வச்சுக்கோங்களேன், இதான் ஃபர்ஸ்ட். அடுத்த ப்ரெஷர், இது வந்து ப்ரெஷர், செகண்ட் ப்ரெஷர். இப்போ கவனிங்க, ஐம் டேக்கிங் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இந்த ப்ரெஷர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல P1, V1. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்டு செகண்ட் ஸ்டேட்டு. 3 ப்ரெஷர் இருக்கோ? ஓகே, 3 ப்ரெஷர் இருக்கு. அப்போ செகண்டு, இது தேர்டுன்னு வச்சுக்கிறேனே. அப்போ நேராக இங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா இது நமக்கு P2, V2ன்னு வரும். அடுத்து இதை நேராக எடுத்துட்டு போனீங்கன்னா இது P3, V3ன்னு வரும். V2 தான். ஓகேவா? இப்போ நான் ட்ரா பண்ண போறேன், சரிங்களா? ரெண்டுமே கர்வாக தான் இருக்க போகுது, ஆனால் ரெண்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று, இனிஷியல் ஸ்டேட் ஒன்று. பாருங்க, இனிஷியல் ஸ்டேட் ஒன்று தான். அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணணும், அப்புறம் அப்படியே வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸ்பான்ஷனா அப்போ ஏரோ மார்க் இப்படி, எக்ஸ்பான்ஷனா ஏரோ மார்க் இப்படி. I'm taking this is A graph, I'm taking this is B graph. Now which graph is isothermal? Any idea? A graph isothermal, B graph isothermal? Isothermal. A graph isothermal. அப்படி சொன்னா எனக்கு ரீசனும் சொல்லணும், ஏன் அது ஐசோதெர்மல்னு ரீசனும் சொல்லணும், சரியா? ஓகேப்பா? ஸோ எந்த கிராஃப் ஐசோதெர்மல்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ரெண்டுக்குமே ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், ஒரே வால்யூம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த வேர்டு எழுதியிருக்கோம், சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தெளிவாக எழுதியிருக்கோம், சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ எந்த கிராஃப் ஐசோதெர்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கிராஃப் ஐசோதெர்மல்? யூ டேக் எனி பாயிண்ட் இந்த கிராஃப், சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரையிட பாருங்களேன், இப்படி இருக்காப்பா, ரெண்டுக்குமே இப்படி ஒரு கிராஃப் வருது, இப்படி ஒரு கிராஃப் வருது, ஓகேங்களா? அப்படிதானப்பா, ரெண்டுமே இப்படி வச்சுக்கிறேன். இப்படி பேரலா வரைய முடியாது, நீங்க பேரலா வரையக்கூடாது, பேரலா வரைஞ்சிங்கன்னா அதுலேயே தான் வரும், சரிங்களா? அப்போ கொஞ்சம் டிஃபரன்ஷியேட். ஓகேவா? இப்படி இருக்கா? I'm taking one point, any one point. ஏன்னா ஒரு கர்வ்ல ஸ்லோப் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு I'm taking this point ஒன்று, இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன், சரி? இப்போ இந்த பாயிண்ட்ல எதுக்கு சார் ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்க. ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா you draw the tangent line to the point. அந்த tangent line எவ்வளோ சாஞ்சிருக்கோ அதுதான் அந்த பாயிண்ட்ல ஸ்லோப். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்தது. ஒரு பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா யூ டிரா த டேஞ்சன்ட் லைன், அந்த டேஞ்சன்ட் லைன் எவ்வளவு சாஞ்சிருக்கோ அதுதான் அந்த பாயிண்ட்ல ஸ்லோப். தட் இஸ் a differentiation. அப்ப நான் I'm drawing the tangent line. சரி, I'm drawing the tangent line. This is the tangent line here. This is the tangent line. I'm drawing the tangent line. Oh my god. ஒரு நிமிஷம். I'm drawing the tangent line. Tangent line. இப்போ பாப்போமா, ஸ்லோப் எப்பவுமே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்க்கலாம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியுதுப்பா, ஒரு லைன் இப்படி இருக்கு, ஒரு லைன் வந்து இப்படி இருக்கு, தெரியுதா?
இது வந்து ஏ கிராஃபோட இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு. இப்போ எதோட ஸ்லோப் அதிகம்? இல்லை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன், நல்லாவே நான் வரைஞ்சு காட்டுறேனே. இப்போ ஒன்று இப்படி இருக்கு, இன்னொன்று இப்படி இருக்கு. ஸோ இப்போ எது ஸ்லோப் அதிகம் அப்படின்னா, சரிங்களாப்பா, எதோட ஸ்லோப் நமக்கு அதிகம்னா அங்கே பாருங்கப்பா, எதோட ஸ்லோப் அதிகம் நமக்கு, விச் ஸ்லோப் இஸ் மோர் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டீட்டா பாருங்க, இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இது இந்த டீட்டா. ஆனால் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டீட்டா அதிகமாக இருக்கா, டீட்டா அதிகமாக இருக்கா. அப்போ நமக்கு இது இங்க நீங்க யூ டிரா த எக்ஸ் லைன் பா, யூ டிரா த எக்ஸ் லைன். யா திஸ் தீட்டா இஸ் வெரி எப்படி இது ஸ்மாலா இருக்கு, பட் திஸ் தீட்டாங்கிறது அதிகமா இருக்கு, தெரியுதுங்களா? அப்போ நமக்கு ஸ்லோப் வந்து எதுக்கு அதிகம்னா பி கிராஃப் தான் ஸ்லோப் அதிகமா இருக்கு. ஸோ பி கிராஃப்க்கு தான் நமக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கு, அப்படிதானே? அப்போ ஸ்லோப் அதிகமா இருக்க இதுதான் நமக்கு என்னது, நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க எந்த பாயிண்ட் வேணா எடுத்து வரைஞ்சு டிரா பண்ணி பாருங்க, சரிங்களாப்பா. அது வந்து இந்த பாயிண்டா இருக்கலாம், இந்த பாயிண்டா இருக்கலாம், இந்த பாயிண்டா இருக்கலாம், நீங்க எந்த பாயிண்ட் இருந்து வரைஞ்சு பார்த்தாலும் இதுக்கு ஸ்லோப் வந்துங்கிட்டு இப்படிதான் வரப்போகுது, கொஞ்சம் அதிகமாக தான் வரும். எதுக்கு? அடியபடிக்கு. ஓகேவா? நாங்க படிக்கும்போது சும்மா எங்க ஞாபகம் வரதுக்காக நான் பண்ணுவோம்பா, அது வந்து ரியல் மீனிங் கிடையாது ஆக்சுவலா. மறக்காம இருக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சுப்போம். எங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அங்க ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சுப்போம். வரைஞ்சிட்டு அங்கிருந்து டீட்டா பார்ப்போம். அப்ப இந்த டீட்டா 1, இது டீட்டா 2, அப்ப டீட்டா அதிகமா இருக்கு, அப்ப அதுக்கு தான் ஸ்லோப். இது வந்து நாங்க நாங்க காலேஜ்ல இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம்ல, இப்படி ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு. கான்செப்ட் கிடையாது, நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், சரியா? அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க நீங்க ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சு நீங்க டீட்டா செக் பண்ணிக்கோங்க. இது டீட்டா 1, அப்ப இது டீட்டா 2, அப்ப டீட்டா 2 தான் அதிகமா இருக்கு, அப்ப பி கிராஃப் தான் மோர் ஸ்லோப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு ஐடியா. புரியுதாப்பா? இல்லைன்னா இன்னொரு ஐடியாவும் இருக்கு. தெர் ஆர் மெனி ஐடியா இருக்கு. என்ன ஐடியானா, இங்க பாருங்க, இது ஓகேப்பா. அப்ப நமக்கு பி கிராஃபோட ஸ்லோப் தான் நமக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸ்லோப் ஆஃப் பி கிராஃப் அதிகமா இருக்கனால அப்ப பி கிராஃப் தான் நமக்கு என்னது, ஐசோதெர்மல். சாரி, அடியபட்டிக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு இது ஐசோதெர்மல், இது நமக்கு ஐசோதெர்மல், இது நமக்கு அடியபட்டிக்கு. இது நமக்கு ஐசோதெர்மல், இது வந்து நமக்கு அடியபட்டிக்கு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் வந்து நல்லா கவனிங்களேன். இப்போ பாருங்களேன், இன்னொரு விஷயம் பாருங்க. இப்போ நமக்கு சார் ஸ்லோப்னா டிபி பை டிவின்னு சொன்னீங்களே, இங்க பாருங்களேன். இப்போ இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா, இது நமக்கு செகண்ட் ஸ்டேட்டா, இதுல சேஞ்ச் இன் ப்ரெஷர் பாருங்கப்பா, இங்க பாருங்கப்பா. இதானே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, இதானே இதுல செகண்ட் ஸ்டேட்டு. இது வந்து ஐசோதெர்மலோட, இங்க பாருங்கப்பா, இதுதான் சேஞ்ச் இன் ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் டிராப், ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்குன்னா கீழே வந்திருக்கு. அப்போ இது வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் எந்த ப்ராசஸ்க்கு, ஐசோதெர்மலுக்கு. ஆனா அடியபட்டிக் பாருங்களேன், அடியபட்டிக்ல பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரெஷர் டிராப். அப்பா ப்ரெஷர் டிராப் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. இதுதான் ப்ரெஷர் டிராப் எந்த ப்ராசஸ்க்கு, அடியபட்டிக் ப்ராசஸ்க்கு. ஸோ எதோட இதுக்கு டிராப் அதிகமா இருக்கு, நீங்க எதுக்கு டிராப் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க டெல் பி ஏ வந்து டெல் வி சேம்பா. இப்போ டெல் வி சேம் இங்க அதை பாத்தீங்களா இல்லையா, அதான் சொன்னேன் சேம் ஃபைனல் வேல்யூஸ். இங்க பாருங்கப்பா, இது ஏ கிராஃபுக்கும் சரி, இதான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு செகண்ட் ஸ்டேட்டு, ஏ கிராஃபுக்கும் சரி பி கிராஃபுக்கும் சரி சேஞ்ச் இன் வால்யூம் அப்படிங்கிறது V2 - V1 தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனா சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஸ்லோப்னா என்ன, நமக்கு ஸ்லோப் வந்து நமக்கு டிபி பை டிவி அப்படிங்கிறது என்னது, இதானே ஸ்லோப்பு, இதானே நமக்கு ஸ்லோப்பு. அப்போ நியூமரேட்டர் இப்போ டிபி அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, டெல் பி பை டெல்வின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டெல் பி அதிகமா இருந்தா ஸ்லோப் அதிகமா இருக்கும்ல, கரெக்டா? இது கான்ஸ்டன்டா இருக்கும்போது, கரெக்ட் தானேப்பா? டெல் பி அதிகமா இருந்தா ஸ்லோப் அதிகமா இருக்கும். அப்ப இங்க யாருக்கு டெல் பி அதிகமா இருக்கு, அடிப்படைக்கு அதிகமா இருக்கா, பிக்கு தானே அதிகமா இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஏக்கும் பிக்கும் சேமா இருக்கும்போது நமக்கு டெல் பி எதுல அதிகமா இருக்கணும்னா கண்டிப்பா அடியாபட்டிக்ல தான் அதிகமா இருக்கும், ஸ்லோப்பை கம்பேர் பண்ணும்போது. அப்ப டெல் பி அதிகமா இருக்குன்னா அப்ப ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கு. அப்ப ஸ்லோப் அதிகமா இருக்குன்னா அப்ப பி கிராஃப் தான் என்ன கிராஃப்பா, பி தான் அடியாபட்டிக். இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கடா இவங்க, சரியா? இல்ல புரியுதால, ஸ்லோப் வந்து அடியாபட்டிக் அப்படின்னு வரும். இப்ப புரியுதா? திஸ் இஸ் ஒன் ஐடியா. பட் எல்லா ஐடியாவோட நாங்க எது ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோ, டீட்டா 1 டீட்டா 2டா, டீட்டா 1 டீட்டா 2டா அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பட் திஸ் இஸ் த ரியல் மீனிங். அப்போ சேம் ஃபைனல் வால்யூம்ல எக்ஸ்பேன்ஷன் நடக்குதுன்னா யாருக்கு ப்ரெஷர் டிராப் அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும்,
அதாவது ஃபைனல் ப்ரெஷர் யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா, யாருக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இங்கே வந்து ஒரே மாதிரி தான் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க, இது வந்து 5 பார், ஓகேவா, இது வந்து 3 பார், இது வந்து 1 பார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யாருக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது, அடியபேட்டிக்ல ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிருது, ப்ரெஷர் ட்ராப் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரே வால்யூம்ல எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது. ஸோ அதான் கொஸ்டின் கேட்பாங்க, ஃபார் ஃபார் சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், ஃபார் சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், ஃபார் சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், ஓகேவா, ஃபைனல் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர், ஓகேவா, இன் adiabatic process, in adiabatic process less than final pressure in isothermal process. Yeah, this is very important. Pressure drop வந்து more, pressure drop, the pressure drop அப்படிங்கிறது வந்து more எதுல, in adiabatic, in adiabatic, ஓகேப்பா, adiabatic process. ஏன் pressure drop ரொம்ப ரொம்ப கம்மியா, ஏன் சார் டிராப் அதிகமா இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டியா, ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி. இப்போ நீ யோசிச்சு பாரு, ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் மாற போறது இல்லை, அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல அந்த ப்ரெஷர் டிராப் அப்படிங்கிறது டியூ டு ஒன்லி ஒன்லி டென்சிட்டி சேஞ்சஸ்னால, ஒன்லி எந்த சேஞ்சஸ்னால, டென்சிட்டி சேஞ்சஸ்னால, கரெக்ட் தானே. ஏன்னா இப்போ நமக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும், வால்யூம் அதிகமானுச்சுன்னா டென்சிட்டி கம்மி ஆகிடும், கரெக்டா. அப்போ டென்சிட்டி குறைஞ்சதுன்னா ப்ரெஷர் குறைஞ்சிடும், டென்சிட்டி குறைஞ்சதுன்னா ப்ரெஷர் குறைஞ்சிடும். இது வந்து ஐசோதெர்மல்ல. ஆனால் அடியபட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடியபட்டிக்கில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டெம்பரேச்சரும் மாறும்ல, அடியபட்டிக்கில் டெம்பரேச்சரும் குறையும், சரியா, எக்ஸ்பான்ஷன் அப்போ டென்சிட்டியும் குறையும். அப்ப ரெண்டுமே குறையிறதுனால தான் இங்க ப்ரெஷர் டிராப் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் டிராப் வந்து மோர், ஓகேவா, டியூ டு டூ ஃபேக்டர்ஸ், டியூ டு டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி. என்ன புரியுதா? திஸ் இஸ் வெரி பியூட்டி, சரியா, திஸ் இஸ் வெரி பியூட்டி. ஸோ ஒன்லி ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இங்க வந்து நமக்கு வந்து என்ன, ஒரு ஃபேக்டர் தான் மாறுது, எதுல, ஐசோதெர்மல்ல டென்சிட்டி மட்டும் தான் மாறுது. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து இங்கே குறைஞ்சதை விட இங்கே குறைஞ்சதை விட எங்கே குறைஞ்சது அதிகமாக இருக்கு, இங்கே குறைஞ்சது அதிகமாக இருக்கு. கிளியர் கிளியர். நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், நீ தான் அதை எடுத்துக்கணும், சரியா. ஓ, அதனால தான் ப்ரெஷர் ட்ராப் அதிகமாக இருக்கா. There are two factors. If it is expansion, temperature decreases, pressure decreases, density decreases, pressure decreases. But in isothermal, temperature constant, no change in pressure. But due to density decreases, pressure also decreases. சரியா. புரிஞ்சுதா? கிளியரா? புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா, தெளிவு தெளிவு தெளிவா இருக்கணும் ஏன் நம்ம. ஓகேவா, ஸோ எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பாருங்க, இந்த கிராஃப் வரைஞ்சிட்டீங்களா, இந்த கிராஃப் வரைஞ்சவங்களா, வரைஞ்சிட்டிங்கன்னா சொல்லுங்க, இல்லை வரைகிறேன்னா இப்போ ட்ரா பண்ணிக்கோங்க. கேட்பாங்க, நம்பர் கொடுத்து கேட்பாங்க, எந்த ப்ராசஸ் அடியபட்டிக்கு எது ஐசோதெர்மல், இதுல எதுக்கு ஒர்க் அதிகமா இருக்குப்பா. ரெண்டு கிராஃப் வரைஞ்சிருக்கோம்ல, ஒர்க்னா ஏரியா அண்டர் த கிராஃபா, விச் கிராஃப் ஹேஸ் மோர் ஏரியா,
ஏரியா. அப்போ எதுல ஒர்க் அதிகமா இருக்கும்? ஃபார் சேம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், isothermal has more work. Yes, compared to adiabatic. அப்போ எக்ஸ்பான்ஷன் அப்போ ஐசோதெர்மலுக்கு ஒர்க்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா எல்லா ஹீட்டும் ஒர்க்காக மாறுறதுனால அது யூஸ் பண்ணல. கரெக்டு தானே? எல்லா ஹீட்டுமே ஒர்க்காக மாறிடுது. அதனாலதான் கார்னாட் இன்ஜின்ல வந்து டு கெட் அ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஹி டேக்கன் 2 ஐசோதெர்மல் 2 ரிவர்சபிள் அடிபடிக் எடுத்திருப்பாரு. தெர் ஆர் 2 ப்ராசஸ் எடுத்திருப்பாரு. 2 தான், ஒன்று ஐசோதெர்மல் ஒன்று அடிபடிக்கு. 2 வாட்டி எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் அடிபடிக் எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அடிபடிக் கம்ப்ரஷன் அப்படின்னு எடுத்து கார்னாட் இன்ஜினை சொல்லியிருப்பார் தியரிட்டிக்கலாம். பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சாமா? ஓகே ஓகேப்பா, எழுதியாச்சா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? இல்லை வெயிட் பண்ணுவா? ஓகே, கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட். ஓகே, அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஒன்று, இந்த 2 கிராஃப் கொடுத்துட்டு எந்த கிராஃப் ஐசோதெர்மல் அடியபட்டிக்குன்னு கேட்கலாம். இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? எந்த கிராஃப் நமக்கு இப்போ சேம் வால்யூம், சேம் ஃபைனல் வால்யூம், ஓகே, எதில் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு கேட்டால் அடியபட்டிக்கில் ப்ரெஷர் ட்ராப் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் ட்ராப் அதிகமாக இருக்கிறதுனால தான் ப்ரெஷர், ஏன்னா ஸ்லோப் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ட்ராப் எதில் தான் அதிகமாக இருக்கும்னா அடியபட்டிக்கில் தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, ஒர்க்கு எதில் அதிகமாக இருக்கும்னு கேட்பாங்க? ஐசோதெர்மல்ல, ஏன்னா அது கவர் பண்ணுற ஏரியா அதிகமாக இருக்கு. சரிங்களாப்பா? இப்போ சேம் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் நடக்கும்போது யார் கவர் பண்ணுற ஏரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, இப்படி இருக்கப்பா, இப்படி வருதா? இப்போ அடியபட்டிக்கு இப்படி இருக்கும். அப்போ யார் கவர் பண்ணுற ஏரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது இதை எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஏரியா கவர் பண்ணுறதுன்னு வரும். ஆனால் அடியபட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஏரியா தான் கவர் பண்ணுது. ஸோ இப்போ யார் எக்ஸ்பேன்ஷன் அப்போ யாருக்கு ஒர்க்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஐசோதெர்மல். ஓகே ஓகேப்பா, சரி எழுதிட்டீங்களா? சரி கவனிக்கலாமா? ராங் பிவி டயக்ராம் அப்படின்னா இப்போ நீங்கள் கிராஃப் பார்த்தாலே தெரியுது. இப்போ ராங் பிவி டயக்ராம்னா இப்படி வரைஞ்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எக்ஸ்பேன்ஷன் அப்போ ப்ரெஷர் குறையும், வால்யூம் அதிகமாகும்ல. இப்படி ட்ரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. இப்படி ட்ரா பண்ணீங்கன்னா என்ன மீனிங்கு? நீங்கள் ஏரோ மார்க் வந்து கீழே போட்டாலும் சரி, மேலே போட்டாலும் சரி. மேலே போட்டால் என்ன அர்த்தம்? ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. கீழே போட்டால் என்ன அர்த்தம்? ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. இது எப்படிப்பா வரும்? திஸ் இஸ் ராங் பிவி டயக்ராம். யூ கான்ட் ட்ரா. அது எப்படிப்பா இருக்கும்? அடியபடிக் ப்ராசஸ் இப்படி வராது. கரெக்டா? ஏன்னா நமக்கு வந்து ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ல வருது. வி பவர் காமா. அப்போ நமக்கு அப்படி வராது. சரியா? சரி. என்ன சொல்றாங்க? ஓகேப்பா, என்ன சொல்றாங்க? ஃபார் பர்ஃபெக்ட் கேஸ் ஆன் பிவி டயக்ராம் போத் ஐசோதெர்மல் அண்ட் ரிவர்சபிள் adiabatic have நெகட்டிவ் ஸ்லோப். எஸ், நெகட்டிவ் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் ஸ்லோப்னா ப்ரெஷர் மாறுதுன்னா வால்யூம் மாறும், ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா வால்யூம் குறையும். அதுதான் மீனிங் நெகட்டிவ் ஸ்லோப். நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருப்போம்ல, எந்த எந்த சப்ஸ்டன்ஸுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் பாயிண்ட் படிக்கும்போது யாருக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சு? அதுவும் எதுல, எந்த ஃபேஸ் சேஞ்ச் அப்போ ஞாபகம் இருக்கப்பா? எந்த ஃபேஸ் சேஞ்ச் அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சு? அந்த மெல்டிங் அப்போ ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் பாயிண்ட் வரைஞ்சோமேப்பா, பிடி கிராஃப். இந்த பிடி கிராஃப் நம்ம வரையும் போது பார்த்தீங்கன்னா
மெல் வாட்டர் இருக்கு, ஞாபகம் இருக்கா? வாட்டரு, இந்த கேலியம் பிஸ்மத்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூசன் கர்வ் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும் பார்த்தோம். நெகட்டிவ் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் அந்த மெல்டிங் டெம்பரேச்சருங்கிறது குறையுது. இப்போ கூட கேட்டாங்களாமே ஜேஇல, சரிங்களா? அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த மெல்டிங் டெம்பரேச்சருங்கிறது குறையுது. பார்த்தோமா பிடி கிராஃப்? நெகட்டிவ் ஸ்லோப் அது. ஏலே பார்த்தோம், அப்படி பார்த்தோமாயா? ட்ரிபிள் பாயிண்ட் பார்த்தோமாயா? இந்த ட்ரிபிள் பாயிண்ட் பார்க்கும்போது இதில் நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் பார்த்தோம்ல, இதுதான் மெல்டிங் கர்வ். இதுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இல்லை, சரியா? ஓகே. So PV diagram, the slope of reversible adiabatic process is more. Yes, slope வந்து more. கண்டிப்பா எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஐசோதெர்மலை கம்பேர் பண்ணும். சரி, same volume expansion, which case will have lesser final pressure? Adiabatic. Same pressure expansion, less final volume. less question தப்பு, less final volume, less final volume. சொல்லுங்க பாப்போம். Some same pressure expansion, which case will have lesser final volume. இப்போ நிறைய பேருக்கு டவுட், ஏன் வால்யூம் மட்டும்தான் சேமா எடுத்துப்பீங்களா, ப்ரெஷர் சேமா எடுத்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இங்கே 1, அப்போ ரெண்டு ப்ரெஷர் தான் வரும், P1 P2. this is P1 constant, this is P2 constant. ஸோ which இது வந்து நமக்கு லெஸ். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, இங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க இப்போ தானேப்பா. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக வச்சுப்போம். இப்போ இது V1, இது V1 வரும், இன்னொன்று V2 வரும், ஓகேங்களா? இன்னொன்று V3 வரும், ஓகேவா? அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் சேம் ப்ரெஷர், இங்கே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கவா, இங்கே ஒரு பாயிண்ட். இப்போ இங்கே பாருங்க, இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது இனிஷியல் ஸ்டேட்டு, ஓகேவா? இது ரெண்டு ஃபைனல் ஸ்டேட். ஏன் ரெண்டு ஃபைனல் ஸ்டேட்லையுமே ப்ரெஷர் சேம் தான், அதுதான் சேம் ப்ரெஷர் எக்ஸ்பேன்ஷனு. ஆனால் வால்யூம் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ எப்படி எழுதணும்? இது P1, V1 எழுதணும், இது நமக்கு P2, P2 எழுதணும், இது P2 தான், P2, V3 வரும். பார்த்தீங்களா? ஃபைனல் ப்ரெஷர் சேமா இருக்கு பார்த்தீங்களா? P2 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 P2. இப்போ நமக்கு எக்ஸ்பேன்ஷனு, ஓகேவா? எக்ஸ்பேன்ஷனு. அப்போ நமக்கு ஒரு கிராஃப் இப்படி வருது, இன்னொரு கிராஃப் இப்படி வருது, ஓகேவா? இப்போ எந்த கிராஃப் ஐசோதெர்மல், எந்த கிராஃப் அடியாபேட்டிக் நம்ம பார்க்கணும், ஓகேப்பா? இது ஐம் டேக்கிங், திஸ் இஸ் A graph, this is B graph. Which graph is A graph isothermal, B graph isothermal? அப்பா எதுப்பா isothermal, ஏவா பியா? தெரியலையோ, ஏவா பியா ஐசோதெர்மல்? ஐடியா உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க டீட்டா வரைஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்கேன். எஸ், ஏ வந்து ஐசோதெர்மல், பி வந்து அடியாபேட்டிக். ஸ்லோப் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் அடியாபேட்டிக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து அடியாபேட்டிக், ஏ வந்து ஐசோதெர்மல், பி வந்து அடியாபேட்டிக். அப்போ எதுல வந்து நமக்கு வால்யூம் வந்து ஃபைனல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ஃபைனல் வால்யூம் எதுல பாருக்கு? இது வந்து அடியாபேட்டிக்கா? அங்க பாருங்க. அப்போ இங்க இது வந்து யாரோட சேஞ்ச் இன் வால்யூமு? சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் பி கிராஃப். இது யாரோட சேஞ்ச் இன் வால்யூம்? சேஞ்ச் இன் வால்யூம் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ கிராஃப்ல அதிகமா இருக்கு, ஏ கிராஃப்ல அதிகமா இருக்கு. ஆனா சேஞ்ச் இன் ப்ரெஷர் சேமா தான் இருக்கு. சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து ஏலையும் பிலையும் சேமா தான் இருக்கு. இந்த இருக்குல்ல சேஞ்ச் இன் ப்ரெஷர், திஸ் இஸ் த சேஞ்ச் இன் ப்ரெஷர். திஸ் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து ஏக்கும் பிக்கும் சேமா தான் இருக்கு, ஆனா வால்யூம் டிஃப்ரெண்டா இருக்கு. சேஞ்ச் இன் வால்யூம் எதுல அதிகமா இருக்குன்னா பில, ஏ வந்து அதிகமா இருக்கு, பி வந்து கம்மியா இருக்கு, ஓகேவா? அப்ப நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்லோப்னா டெல் பி பை டெல் வியா? அப்ப இது கான்ஸ்டன்ட். அப்ப டெல் வி அதிகமா இருந்தா ஸ்லோப் கம்மியாயிடும்ல, டெல் வி அதிகமா இருந்தா ஸ்லோப் கம்மியாயிடும்ல, புரியுதா? ஸ்லோப் கம்மி, யாருக்கு ஸ்லோப் கம்மியா இருக்கும்? ஐசோதெர்மல். அப்ப அதுலதான் டெல் வி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும், புரியுதுல்ல? தட் இஸ் ஐடியா. அப்ப ஃபைனலா யாருக்கு வால்யூம் வந்து கம்மியா இருக்குன்னா, இங்க பாருங்க, ஃபைனல் வால்யூம் யாரு கம்மியா இருக்குன்னா, ஃபைனல் வால்யூம் வந்து ஃபார் இந்த கேஸ்க்கு ஃபைனல் வால்யூம் வந்து எதுல கம்மியா இருக்குன்னா அடியாபேட்டிக்ல தான் கம்மியா இருக்கு. ப்ரெஷரும் அடியாபேட்டிக்ல தான் கம்மியா போச்சு,
வால்யூமும் அடியபட்டிக்கில் தான் கம்மியாக போச்சு. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ சேம் ஃபைனல் வால்யூம் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. இங்கே என்ன எழுதிக்கவா? Therefore final volume adiabatic is less than final volume in isothermal. எழுதுனதுக்கு அப்புறம் சொல்லுங்கப்பா. Done. Okay. The question கேட்டுங்க பாருங்க. Yeah, this is the previous year question. Same a sample of gas expand from V1 to V2. The amount of work done by the gas is greatest. The expansion is ஓகேங்களா? வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கான். சேஞ்ச் இன் வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கான். ஸோ விச் ப்ராசஸ் நமக்கு இப்போ தான் பார்த்தோம். எக்ஸ்பேன்ஷனை நமக்கு அதிகமாக ஒர்க்கு. சார் அப்போ கம்ப்ரெஷன் அப்போ பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். இது நமக்கு ஐசோதெர்மல், இது வந்து நமக்கு அடியபட்டிக்கு. அப்போ நம்ம சொன்ன ஒர்க்கு வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஐசோதெர்மலுக்கு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானப்பா எக்ஸ்பேன்ஷனுக்கு. ஸோ ஐசோதெர்மல் ஹேஸ் மோர் ஒர்க். எஸ். ஸோ ஐசோதெர்மலோட ஒர்க், ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷனோட ஒர்க் இருக்குல்லப்பா, ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷனோட ஒர்க் வந்து கிரேட்டர் தென் அடியாபட்டிக் எக்ஸ்பேன்ஷன். கம்ப்ரெஷன் அப்போ மாறி வரும், நான் சொல்றேன். நம்ம இங்க சஞ்சய் we are comparing only isothermal and adiabatic. ஓ இட் இஸ் சாம்பிள் ஆஃப் ஐசோபேரிக் இருக்கா? ஐசோபேரிக் இருந்தா ஐசோபேரிக் தான்ப்பா. கரெக்ட் கரெக்ட். என்னப்பா இங்க பாருங்கப்பா, ஐசோபேரிக் வந்துச்சுன்னா ஐசோபேரிக் தான். ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, ஏன் தெரியுங்களா? இங்க பாருங்கப்பா, ஏன்னா நீங்க இப்போ ஐசோதெர்மலையும் கம்பேர் பண்றாங்களா? அப்போ சரி, இங்க பாரியா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வச்சுக்கோப்பா, இது இது வந்து V1, ஓகேவா? இது செகண்ட் ஸ்டேட் வச்சுக்கோப்பா, ஓகேவா? இது வந்து V2. இப்போ அவங்க 3 ப்ராசஸ் அடியபட்டிக்கு எல்லாமே சொல்றாங்களோ அவங்க ஐசோதெர்மல் 3 ப்ராசஸ் சொல்லியிருக்காங்களா? ஓகேப்பா? இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து அப்படியே போயிடும். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அடுத்து V2, அப்போ அடியபட்டிக்கும் அடியபட்டிக்கும் ஐசோதெர்மலும் நமக்கு கர்வ். அப்போ இது வந்து ஒன்று, இதுவும் கர்வ் வரும், இதுவும் கர்வ் வரும். உனக்கே தெரியும் எது வந்து ஐசோதெர்மல்னு. எது ஐசோதெர்மல்? ஸ்லோப் வந்து இதுக்கு தான் கம்மியாக இருக்கு. அப்போ இது வந்து அடியபட்டிக்கு, அப்படிதானப்பா? அப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்குப்பா ஒர்க் அதிகமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த 3ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஒர்க் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏரியா அதிகமாக கவர் பண்ணுதுல. இங்கே பாருங்கப்பா, ஏரியா அதிகமாக கவர் பண்ணுது, இவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது. ஆனால் ஐசோதெர்மல் இவ்வளோ தான் கவர் பண்ணுது, அப்படிதானே? இந்த மஞ்சள் மட்டும்தான் ஐசோதெர்மல். இப்போ ஐசோபேரிக்கு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பேன்ஷன், சேம் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன், சேம் வால்யூம், சேம் ஃபைனல் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் போகும்போது நமக்கு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, ஓகேப்பா? கான்ஸ்டன்ட் வால்யூம் அதில் ஒர்க்கே இருக்காது, கான்ஸ்டன்ட் வால்யூம் அதில் ஒர்க்கே இருக்காது, இல்லைவா? 0 ஆயிடும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவாப்பா? புரிஞ்சுதாயா? ஓகேப்பா, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சு. நீ கேட்கலாம் சார், ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சு எக்ஸ்பேன்ஷனே பண்ண முடியாதே சார். அது கேட்குறாங்க, தியரட்டிக்கலாக அவங்க கேட்குறாங்க, பண்ண முடியாது தான். பட் அவங்க கொஷினில் கேட்குறாங்கன்னா நீங்கள் வேறு வழியில் ஐசோபாரிக் இல்லைன்னா நீங்கள் ஐசோதெர்மல் சூஸ் பண்ணிக்கலாம். The gas is compressed isothermally.
A gas is compressed isothermally to half of initial volume. The same gas is compressed separately through an adiabatic process until the volume again reduced to half. Then which case has more work? என்ன பண்றாங்களா, ஒரு கேஸ் வந்து கம்ப்ரஸ் பண்றாங்களா ஐசோதெர்மலி. ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருப்பா ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ V1 ஒரு வால்யூம் இருக்கும், P1 ஒரு ப்ரெஷர் இருக்கும். இது நீங்க கம்ப்ரஸ் பண்றீங்கன்னா வால்யூம் குறையும், அப்போ வேற ஸ்டேட் மாறும். ஹாஃப் ஆஃப் இனிஷியல் வால்யூமா, P2 half of initial volume na V1/2. okay, the same gas is compressed separately. அதே gas, same gas. இது வந்து மறுபடியும் இங்க அடுத்து வந்து அடியபடிக்கா கம்ப்ரஸ் பண்றாங்க. அடியபடிக் அதே கேஸ். அப்ப அதே P1 V1 செப்பரேட்டா கம்ப்ரஸ் பண்றாங்க. ஓகேவா? எது வரைக்கும்? எகைன் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தானா, P2/2. ஸோ எதுக்கு நீங்கள் அதிகமாக ஒர்க்கு, இப்போ நீங்கள் ரெண்டுமே கம்ப்ரஸ் பண்ணால் நீங்கள் தான் ஒர்க் கொடுக்கணும், பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணால் நம்ம தான் வேலை செய்யணும். அப்போ எதுக்கு அதிகமாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே வந்து கம்ப்ரெஷனா, இங்கே வந்து கம்ப்ரெஷனா, அப்போ பாருங்க எகெயின் சேம் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் தான், சேம் வால்யூம் கம்ப்ரெஷன். இப்போ நம்ம கம்ப்ரெஷனுக்கு போடுவோமா? ஓகேப்பா? அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ என்ன நடக்கும், நமக்கு சேம் வால்யூம் கம்ப்ரெஷன் எங்கே பாருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கா, இனிஷியல் ஸ்டேட் எங்கே இருக்கா? இனிஷியல் ஸ்டேட் வந்து இது எடுத்துப்பேன். ஏன்னா கம்ப்ரெஷன் அப்போ வால்யூம் குறையுது இல்லை, எக்ஸ்பேன்ஷன்னால இங்கே இனிஷியல் ஸ்டேட் எடுத்தீங்க. இப்போ கம்ப்ரெஷன்னா இங்கே இனிஷியல் ஸ்டேட் வரும், ஏன்னா வால்யூம் குறையுது இல்லை. இப்போ இது V1, ஐம் டேக்கிங் P1, V1. ஓகே, அப்போ அடுத்து V2, இது வந்து V1/2, இதான் V2. ஓகேவா? இதான் இப்போ சேம் வால்யூம் கம்ப்ரெஷன். அப்போ நம்ம இங்கே வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே பாருங்க, ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட் வருமா, ரெண்டு இதுலேயும் ப்ரெஷர் மாறும், வேற ப்ரெஷர் தான், ஒரே ப்ரெஷர் இருக்காது. அதுதானப்பா, ஒரே ப்ரெஷர் வந்து இருக்காது. ஓகேவா? ஒரு இதில் ப்ரெஷரு, இன்னொரு இதில் ப்ரெஷர். அப்போ இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டு, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டாக வந்துச்சுன்னா அப்புறம் என்ன கம்பேரிஷன் இருக்கு? ஓ, அப்போ இப்படி வருமாப்பா, இது ஒரு கம்ப்ரெஷன், இது ஒரு கம்ப்ரெஷன். அதுதானப்பா கம்ப்ரெஷன்னா ஏரோ மார்க் எப்படி இருக்கும்? ஏரோ மார்க் வந்து இப்படி இருக்கும், இப்போ இருக்கும். இப்போ சொல்லுப்பா, இது ரெண்டுக்குமே ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ சொல்லுங்க, ஏ கிராஃப் ஐசோதெர்மலா, பி கிராஃப் ஐசோதெர்மலா? ஏ கிராஃப் ஐசோதெர்மலா, பி கிராஃப் ஐசோதெர்மலா? விச் கிராஃப் ஐசோதெர்மல்? ஏ ஆர் பி? எதுப்பா ஐசோதெர்மல்? ஸ்லோப் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கப்பா. நான் என்ன ஐடியா உங்களுக்கு கொடுத்தேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற கொடுத்தனா இல்லையா? ஸ்டார்ட் என்ன பண்ண ஐடியா தான், எப்படி இருக்கா, ஒரு கிராஃப் எப்படி இருக்கு, ஒரு கிராஃப் எப்படி இருக்கு. நான் என்ன பண்ண சொன்னேன், எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஹரிசாண்டல் லைன் வரைய சொன்னேன். அங்க இருந்து டீட்டா பாரு, டீட்டா இது ஒரு டீட்டா யாருக்கு அதிகமா இருக்கு? ஏ கிராஃப் தான் அதிகமா இருக்குல்ல. அது இல்லாம ப்ரெஷர் டிராப் பாரு, இங்க ப்ரெஷர் டிராப் பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்காப்பா ஸ்டார்டிங் ப்ரெஷரு, இதுதான் ஸ்டார்டிங் ப்ரெஷரு, இதுதான் அந்த ப்ரெஷர் சேஞ்ச். இது டெல் பி பி, எதுல ப்ரெஷர் அதிகமா இருக்கு பாரு, எதுல ப்ரெஷர் அதிகமா சேஞ்ச் ஆயிருக்கு, அதுக்கு தான் நமக்கு எது இருக்கும், டெல் பி ஏ வந்து அதிகமா இருக்கா, அப்ப அதிகமா இருந்தா ஸ்லோப் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். நியூமரேட்டர் அதிகமா இருந்தா அதிகமா இருக்கும்ல. இப்போ ஏ வந்து அடியபட்டிக்கு, பி வந்து ஐசோதெர்மல், ஓகேங்களா? அப்ப நமக்கு ஒர்க் எதுல அதிகமா இருக்கு, இதை கம்பேர் பண்ணும்போது இவ்வளவுதான் ஒர்க்கு. ஆனா அடியபட்டிக்ல ஒர்க் எப்படிப்பா இருக்கு, அடியபட்டிக்ல ஒர்க் வந்து அதிகமா இருக்கு, தெரியுதா? அப்போ கம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா சேம் வால்யூம் கம்ப்ரெஷன் அப்போ, ஓகேங்களா? நமக்கு ஃபைனல் ப்ரெஷர் எதுக்கு கம்மியா இருக்குன்னா ஐசோதெர்மலுக்கு கம்மியா இருக்கு. இங்க பாருங்க இங்கதான் இருக்கு பாருங்க, ஆனா அடியபட்டிக்கு இங்க இருக்கு. அடியபட்டிக்கு அண்டு ஒர்க் வந்து யாருக்கு அதிகமா இருக்குன்னா, ஒர்க் வந்து கம்ப்ரெஸ் பண்றதுக்கு அடியபட்டிக்கு தான் ஒர்க் வந்து அதிகமா இருக்கு. அப்போ கம்ப்ரெஷன் பண்ணும்போது நம்ம தான் செய்யும். நீ இப்படி எடுத்துக்கேன், எது நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு எது நல்லது சார், ஒர்க்கு வந்து நான் வந்து கம்மியா ஒர்க் பண்ணணும் சார், அதான் நமக்கு நல்லது.
அப்பனா இந்த நல்லது எதுனா ஐசோ தெர்மல் தான் நல்லதா இருக்கு. ஏன்னா நம்ம கம்மியா ஒர்க் பண்ணா போதும். ஆனா அடியபட்டிக்கு கிடந்து முக்கணும் அப்படின்னு அதிகமா ஒர்க் பண்ணணும் போல கம்ப்ரஸ் பண்ண. சரியா? திஸ் இஸ் கம்ப்ரஷன். திஸ் இஸ் கம்ப்ரஷன். திஸ் இஸ் ஃபார் கம்ப்ரஷன். ஏ ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? கிளியருங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ அடியபடிக்கு இன்ட்ரெஸ்டிங்னு புரிஞ்சுதுங்களாப்பா? டவுட் இருந்தால் கேட்டு போங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரி, சண்டே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சண்டே கிளாஸுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மோஸ்ட்லி கிளாஸ் இருக்கும். ஓகே.